அனைவருக்கும் வணக்கம். இது சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் நடைபெறுகின்ற ஆட்டுச்சந்தை. சனிக்கிழமை காலை ஒரு 4 மணியிலேருந்து ஒரு 8 மணி முடிய நடைபெறும். இந்த ஆட்டுச்சந்தை தான் ஃபஸ்ட்டு வெளியிலேருந்தே உள்ளே போகும்போதே வீடியோ எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா அந்த வழியிலேயே வியாபாரிகள்லாம் நிற்பாங்க. வர்ற ஆட்டுக்குட்டியை வழியிலேயே விலை பேசி முடிப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப தூரத்துலேருந்தே நிற்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியிருந்தே நிற்பாங்க. அவங்க தான் அந்த வழியிலே நிற்கிறவங்கெல்லாம். அதுக்கடுத்து உள்ளே தான் சந்தையோட என்ட்ரன்ஸு. உள்ளே நுழையாச்சு. உள்ளே நுழையும் போது அப்படியே எடுத்துக்கிட்டே போனது. சந்தையை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா, நாங்கள் போகும்போது கரெக்டாக ஒரு 5:45 6 மணி இருக்கும். விடிஞ்சிருச்சு. ஓரளவுக்கு குட்டிகள் இறங்கியிருந்தது. நார்மலான குட்டிகள்லாம் ஓரளவுக்கு இறங்கியிருந்தது. ஃபுல்லாக வந்து கிடாய்கள் அதிகமான இறக்கமாக இருந்தது. வெள்ளாடுகளை காட்டிலும் இளையாங்குடியை பொறுத்தளவு கிடாய்கள் அதிகமான இறக்கமாக இருந்தது. ஆனால் விலைகள் வந்து அந்தளவுக்கு வேகமாக இல்லை. எதிர்பார்த்த அளவுக்கு விலைவாசிகள் குட்டியோட விலைவாசிகள் இல்லை. ஓரளவுக்கு வாங்குகிற மாதிரி சாதகமாக தான் கிடச்சிது குட்டியெல்லாம். குட்டிகள் பொறுத்தளவில் அதிகமாக இறங்குச்சிங்க. அந்த இளையாங்குடி, சிவகங்கை, திருப்புவனம், மானாமதுரை, பாத்திப்புனூர், பரமக்குடி இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அதிகமாக இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற காளையார் கோவில் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இங்கே குட்டி வாங்குவாங்க. கறிக்கடைக்கு அதிகமான குட்டிகள் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. ஏன்னா வெள்ளாடுகள் மட்டும்தான் அதிகமாக இறங்கும். செம்பரிகள் வந்து இங்கே இறக்கம் ரொம்ப கம்மி. இறங்காது சொல்லப்போனால். ஒருத்தர் 2 பேர் 1 2 கொண்டுருவாங்க, அவ்வளோதான். மத்த குட்டிகள் வந்து அதிகமான இங்கே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. ஃபுல்லாக வெள்ளாடாக தான் இருக்கும். ஒன்று ஆடு இறங்கும், இல்லை கிடாய்கள் இறங்கும், அவ்வளோதான். அப்படியே உள்ளே இறங்குனோடனே அப்படியே உள்ளே ஒரு ரவுண்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போனோம். குட்டிகள் இறக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் விலைகள் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான இல்லை. கம்மியாக தான் இருந்தது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ லைவ் போட்டதுனால இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைவ் வீடியோ தான். லைவ் வீடியோவை அப்படியே எடிட் பண்ணி போட்டுட்ருக்கோம். அந்த டயத்தில் கரெக்டாக லைவ்லேயும் கொஞ்சம் வீடியோ லைவில் இப்போ அதிகமாக இப்போ இளையாங்குடியை பொறுத்தவரைலாம் ஃபுல்லாக லைவாக விட்டோம். ரொம்ப பெரிய வீடியோ, லென்த்தான வீடியோ. அதை கட் பண்ணி கொஞ்சம் போட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலும் வீடியோவும் பெரிய வீடியோவாக அமைஞ்சிருச்சு. ஒரு குறிப்பிட்ட டைமிங்குள்ளே முடிகிற மாதிரி முடிக்க முடியல. கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தது. கொஞ்சம் போர் அடிச்சிக்க தான் செய்யும். ஏன்னா ஃபுல்லாக வந்து நாங்களுமே குட்டி வாங்குகிற நோக்கத்தில் அதிகமாக இல்லை. ஏன்னா பரமக்குடியில் ஓரளவு குட்டி வாங்கிட்டோம். இளையாங்குடியில் ஏதோ 1 2 வாங்குவோம், சும்மா அப்படி போய்ட்டு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் போனோம். இருந்தாலும் ஒரு 5 6 குட்டி அமைஞ்சிச்சு. சரி எதுக்கு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கியாச்சு. நான் பொறுத்தவரை ஒன்லி கிடா மட்டும் தான் வாங்குறது. அதனால் அந்த கிடாய்களை தான் அதிகமாக நம்ம எடுக்க வேண்டியதாக இருந்துக்கு. ரொம்ப பேர் வந்து பார்த்திங்களா, அண்ணா பொட்டையாட்டையும் போடுங்க, ஆடு விலையும் சொல்லுங்கள் அப்படிலாம் சொன்னீங்க. நம்ம வாங்குறது வந்து ஏதாவது கறி பேசுனா தான் நம்ம ஆடு வாங்குவோம். இல்லைன்னா கிடாய்கள் மட்டும் நம்ம கடைக்கு இருக்கிறதுனால கிடாய்களை மட்டும்தான் விலை கேட்க வேண்டியதாக இருக்குது. இது 2 கிடாயும் தம்பி வச்சுருந்தாப்புல. நான் கூட இந்த கிடா பல்லு சேர்ந்துருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் 2 பல்லு தான். ஆனால் எனக்கு கிடா பிடிக்கலை. தம்பி கூட காமிப்பாப்புல. பல்லு 2 பல்லு தான். இப்போ 2 பல்லுனா இளங்கிடா தான். ஒன்றும் பெருங்கிடானா இல்லை. 1 வருஷத்துக்குள்ளே உள்ள கிடா தான். முடி பெருமுடி. பார்த்திங்கன்னா கரடி மாதிரி இருந்துச்சு. எனக்கு குட்டி பிடிக்கலை. தம்பி பிடிச்சி கொண்டு போங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. 24,000 சொன்னாப்புல 2 கிடாயும். கடைசியில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கிடா நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் அமைஞ்சிச்சு. அந்த இப்போ பல்லு பார்த்த கிடா அவர் என் ஃப்ரெண்டு எனக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டாப்புல. அந்த கிடக்கிற குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா 11 ரூபா கரையும் சொன்னாப்புல. 11 ரூபா கரையை சொல்லி 10,500னா பற்றிக்குங்க அப்படின்னு சொன்னாப்புல. நம்மளுக்கு இவ்வளோ குட்டி தேவையில்லை அப்படின்னு சொன்னதுனால தம்பிகிட்ட இந்த வாரம் குட்டி வாங்கலை. ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு, தம்பி நம்மளுக்கு குட்டி தேவையில்லை, நீ பார்த்து அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. சும்மா 1 2 ஒரு 5 6 குட்டி பிடிச்சாச்சு. லாஸ்ட்டில் குட்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோம். கடைசியில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 குட்டி பிடிச்சோம். இந்த கிடாய்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கிடந்த கிடாய்கள்லாம் வந்து 8 ரூபாயின்னு தீர்ந்துச்சு. கொஞ்சம் இந்த ஃபஸ்ட்டு கிடக்கிற கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிடா ஒன்று 8,000 சொல்லி தீர்ந்துச்சு. இங்கிட்டு கிடக்கிற கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா 7,500 தீர்ந்துச்சு. ஒரு 6 7 கிடாய் 8 ரூபாய் சொல்லி தீர்த்து விட்டாங்க ஒரு கறிக்கடைக்காரருக்கு. இங்கிட்டு கிடக்கிறது பார்த்திங்கன்னா 7 ரூபாய் சொல்லி தீர்த்து விட்டாங்க. தம்பி அந்த 2 கிடாயை கொண்டு போகணும், நம்ம கடைக்கு கொண்டு போகணும் சொன்னாப்புல. நம்மளுக்கு 2 கிடாயில் அந்த ஒரு கிடா பிடிக்கல. நம்மளை பொறுத்தவரையில் பிடிச்ச கிடா நல்லா பாலிஷாக இருந்தால் தான் வாங்குவேன். ஒரு மாதிரியாக இருந்தால் வாங்குறது கிடையாது. கொண்டு போங்கண்ணே, இடம் நிற்கும் கட்டும் அப்படின்னு சொன்னாப்புல. இந்த கொம்பு இருக்கிற கடை 13 ரூபா சொன்னாப்புல. 13 ரூபாய்க்கு தீர்ந்த கிடானே, ஆனால் வந்து கொம்பு லைட்டாக தேய்ச்சிருக்குன்னு சொல்லவும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. மேக்ஸிமம் இந்த கருங்கிடாய்கள் மட்டும் வாங்கவே முடியாது. அதை கறியை கணக்கு பண்ணி கருங்கிடாய்கள் மட்டும் வாங்கவே முடியாது. ஏன்னா அது கறி எடைக்கு பொருந்தாது. ஏன்னா அப்படி விலை சொல்லுவாங்க. அதுவும் கோயிலுக்கும் தெரிஞ்சுட்டா அதை காட்டு ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. அந்த கிடா என்ன பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக 11 ரூபாய்க்கு தீர்ந்து சொன்னாங்க. கறி கடைக்குன்னா அது 11 கிலோ தான் இருக்கும்.
11 10 கிலோ 11 தான் இருக்கும். அதையே வந்து பார்த்திங்கன்னா 11 கோயிலுக்கு தான் அந்த மாதிரி கருங்கடாயெல்லாம் வாங்குவாங்க. ஏன்னா காசை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்காண்டி கருங்கடாயில் வந்து அதிகமாக வந்து விலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். 7 கிலோ குட்டி கூட 10,000 விற்கும். அதனால் அந்த கருங்கடாய்கள் வாங்குறது கொஞ்சம் சிரமம். அதுவும் இந்த கருங்கடாயிலே ஒச்சமில்லாத குட்டிகள் வாங்குறது ரொம்ப சிரமம். அதெல்லாம் கறிக்கடைக்கு வாங்கவே முடியாது. கிடைக்கவே கிடைக்காது அப்படி கிடாயெல்லாம். ஏன்னா அவ்வளோ விலை சொல்லுவாங்க. இந்த ஒரு கிடாய்னா கேட்டோம். அவர் பார்த்திங்கன்னா 12,500 சொன்னாப்புல. நான் 9 கேட்டேன். 10,500 கேட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல. அதோட சரி அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. ஏன்னா சந்தையை ஓரளவுக்கு கொஞ்சம் குட்டிகள் இறக்கம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலுமே விலைகள் கீழே தான் கிடந்துச்சு. ஒன்றும் ஓரளவுக்கு வாங்குகிற அளவுக்கு கிடந்துச்சு. அதனால் போய்ட்டு அந்த வம்பா தொங்குன குட்டிகள் விலையெல்லாம் போய் கேட்கல, வேண்டாம் சொல்லி விட்டாச்சு. நம்மளுக்கு பிடிச்ச குட்டிங்களாக பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி அப்படியே சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டு தான் வந்தோம். ஓரளவுக்கு ஆடுகள் இறக்குனா கம்மி தான். ஆடுகள்லாம் பார்த்தா தெரியும். நல்ல ஆடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கறிக்கடைக்கு காட்டிலும் அந்த கல்யாணம், காது குத்து, விசேஷங்களுக்கு அறுக்கக்கூடிய ஆடுகள். இந்த நேரங்களில் இந்த மாதிரி புரட்டாசி மாதம் அப்படின்றனால யாருமே விசேஷம் வைக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கறிக்கடையும் வேகம் இருக்காது. அதனால தான் இந்த கிடாய்கள் விலைகள்லாம் கீழே இறக்கும். இல்லைன்னா கிடாய்கள் இறக்கம் கீழே வராது. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. விலைகள் யாரும் 1 2 யாரும் வாங்குவாங்களே ஒழிய மொத்தமாக அடித்து வாங்குகிற அளவுக்கு ஆள் இருக்காது. அதே வந்து கல்யாண முகூர்த்த நாள்லாம் பார்த்திங்கன்னா குமிச்சிருவாங்க. குட்டிகள் இறக்கமும் கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குட்டி இறக்கம் ரொம்ப கம்மி. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆடு இந்த ஏரியா ஃபுல்லாக ஆடு நிற்கிற ஏரியா. ஆனால் பார்த்திங்கன்னா வெறும் சந்தை மட்டும்தான் நிற்கிது பாருங்கள். ஆடுகளே கிடையாது, கம்மியாக தான் இருக்கும். இந்த ஏரியானா தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு வச்சுருப்பாங்க இந்த ஏரியா ஃபுல்லாக. இது நல்ல கிடாய். அந்த ஒரு கிடாயை கேட்டோம். அவர் சொன்ன விலை பார்த்திங்கன்னா 12 ரூபா சொன்னாப்புல. அதோட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அது நல்ல கிடாய் வந்து ஒரு கிடா, அந்த 4 கிடாயில் ஒரு கிடா மட்டும்தான் பார்த்தோம். நல்லா கொஞ்சம் தழுக்கான கிடாயாக இருந்தது. அதனால் கேட்டோம். அவரோட 10 உடச்சது ஆகுமான்னு கேட்டோம். இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. வந்தாச்சு அந்த கிடாயே வேணாம்னு சொல்லிட்டு. அவரோட அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தோம். சந்தையில் ஏதாச்சும் அமையணும். இந்த ஆடு பார்த்திங்கன்னா 14ன்னு நினைக்கிறேன். 15 ரூபா லாஸ்ட்டில் விலை தீர்ந்தது. அந்த நிற்கிறவங்க தான் வாங்கினாங்க. 15,000 என் ஃப்ரெண்ட் அதாங்க அமிச்சாப்புல. 15,000 வளர்ப்புக்கு வாங்கியிருக்காங்க. ஆடு நல்லா உயரத்தரமான ஆடு, நல்ல ஆடு. நல்ல உயரம் ஆடு பொறுத்தளவில். ஆனால் வளர்ப்புக்கா இருக்கும் அப்படின்னு நான் என் ஃப்ரெண்டை சொன்னேன். இல்லை கறிக்கு தான் வாங்குறாங்க, அதை முளைக்கட்டு போல அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் பால் சுருக்கு நல்ல சுருக்கு, நல்லா நல்ல மடு, சினையானன்னு பார்க்குறாப்புல அவர். ஆனால் ஆடு நல்ல கறிக்கட்டான ஆடு தான். ஆனால் 15 ரூபாய் சொன்னால் கொஞ்சம் அதிகம் அந்த மாதிரி தெரிஞ்சுது எங்களுக்கு. என் ஃப்ரெண்டு அதான் சொன்னாப்புல. நம்மளாக தான் 12 வாங்குவோம், இல்லை 13 வாங்குவோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாப்புல. ஆடு நல்லா கறிக்கட்டான ஆடு. ஆனால் பால் நல்லா பார்த்தாவே தெரியும், பால் ஆடு. 15 சொன்னால் கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சது. ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ வாங்கினாங்கன்னா ஆடு கிடைக்காததுக்கு ரொம்ப கஷ்டம். ஆடு விற்றதுக்கு ஆள் கிடைக்காததுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனால் என் ஃப்ரெண்டு கேட்டது 12 13 12 கொடுக்கலாம்னு கேட்டார். இல்லை 13 முடிய கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் ஆடு நல்ல ஆடு தான். ஆடை பற்றி குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் 15,000 கொடுத்து வாங்குறாங்க. இப்போலாம் பார்த்திங்கன்னா ஆடுனா வந்து 14 15 குறைஞ்சி ஆடே வாங்க முடியல. அந்த அளவுக்கு போயிடுச்சு. 13 மேலே போனால் தான் ஆடு, அது குறைஞ்சி போனால் ஆடே வாங்க முடியல. ரொம்ப சிரமமாக இருக்குது. கறிக்குமே அந்த 13 தான் கறி ஆடுமே விற்கிது. இந்த நிற்கிது பாருங்கள், அது அண்ணன் தான், நம்ம தெரிஞ்சவர் தான். நம்ம சாமி அண்ணன் பையன்தான். அவர் மகன் அவர். நம்மளோட நல்லா பேசுவாப்புல, நல்லா காமெடி பண்ணுறது. இப்போ நம்ம இந்த ஃப்ரெண்டெல்லாம் சேர்ந்து அவரை தான் காமெடி பண்ணி கேள்வி விட்டு இருப்பாங்க. நல்ல ஆடு எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆடு. ஒரு ஆடு ஒன்று 17,000 சொன்னாப்புல. அவரே காமிச்சாப்புல. உங்கள் கறிக்கு தான் கேட்டாங்க, இந்த ஆடை பார்க்குறக்காட்டில் அந்த ஆடை பாருங்கள், அது நல்லா கறி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சாப்புல. அதுக்கு இவங்க கூட சொன்னாங்க, பொண்ணு பார்க்க போனால் நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணை தான் பார்க்க முடியும், நீங்கள் காட்டின பொண்ணப்பெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. இந்த ஆடு அதை காட்டி நல்ல ஆடு அப்படின்னு சொல்லி இதை விட்டாங்க. உண்மையிலே அதை காட்டி நல்ல ஆடு தான். ஏதோ விற்றா சரி அப்படின்னு சொல்கிறாக்காண்டி அண்ணங்க பிடிச்சி காமிச்சாப்புல. இந்தா பாருங்கள் அப்படின்னு சொல்லி. பல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் பல்லு சேர்ந்தது தான், அதுக்காண்டி நம்ம சொல்லக்கூடாது. பல்லு சேர்ந்தது. அவர் அண்ணன் கூட சொன்னார் பல்லு நல்லா இருக்குன்னு சொன்னார். பல்லு சேர்ந்த ஆடு தான். ஆடுனா நல்ல ஆடு. இதெல்லாம் வந்து கல்யாண முகூர்த்தமாக இருந்தால் 14,000 15,000 தான். பயங்கரமான ஆடுகளாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், பல்லு சேர்ந்தது தான் எல்லாமே. அவர் பல்லை பிடிச்சி பார்த்தாங்க. 17,000 சொல்லவும் கொஞ்சம் மலைச்சிட்டு ஆடை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்கள் கூட பேசியிருந்தோம், 4 ஆடு 90 கிலோ விழுமானு ஃப்ரெண்டு கேட்டப்போ 100 கிலோ விழுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நல்லா உயரந்தரமான ஆடு, நல்லா கறிக்கட்டான ஆடு. பாடம்னா அவ்வளோ பாடம் போட்ட ஆடு மாதிரி தெரியலை. பாடம் போட்டால் அது வேறு மாதிரி இருக்கும். பாடம் வந்து போட்டிருப்பாங்க, அவ்வளோ இதாக இல்லை. பாடத்தை பொறுத்தவரை அந்த அளவுக்கு தெரியலை. ஆனால் ஆடு நல்லா கறிக்கட்டான ஆடு. ஒரு ஆடு கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு.
மற்ற ஆடுகள் நல்ல ஆடுகள் தான், அதில் எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. இந்த ஆடு இந்த சைடு கிடக்கிற 2 ஆடுமே நல்ல ஆடு. அந்த செவலை ஆடு மட்டும்தான் கொஞ்சம் பத்தாத ஆடு. அந்த லாஸ்ட்டு கிடக்கிற ஆடு நல்ல ஆடு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஆடை பார்க்க. பார்க்குறதுக்கு ஒரு இதாக பார்க்கவே அவ்வளோ ஒரு தெளிவான ஆடு. 4 ஆடும் பார்த்தா தெரியும் பார்க்குறதுக்கு. எல்லாம் சூப்பர் ஆடு. ஆடை பற்றி குறைய சொல்ல முடியாது, நல்ல ஆடுக தான். எப்படி போனாலும் ஒரு ஆடும் 25 கிலோ குறையாது அப்படின்னு நான் சொன்னேன். அது கூட என் ஃப்ரெண்டு சொன்னாப்புல, அவ்வளோதான் விழுக போகுது, வேணா 20 கிலோ விழுகும் அப்படின்னு சொன்னாப்புல. ஆடு பார்த்திங்கன்னா நல்ல உயரத்தனம், நல்ல கறிக்கட்டான ஆடு. 2 ஆடுனா ஒரு ஆடு ஒன்று 30 கிலோ விழுகும், அந்த மாதிரி ஆடுங்க 2 ஆடுங்க. நல்ல ஆடாக இருந்துச்சு. அப்போ கூட நாங்கள் அப்படியே 2 பேரும் சேர்ந்துட்டோம். 2 3 பேர். அவர் செட்டியார் வந்துட்டாப்புல, மோகன் அண்ணன் வந்துட்டாங்க, அப்புறம் கார்த்தி எல்லாம் ரொம்ப நேரமாக அண்ணனை கேள்வி பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்க கூட சொன்னாங்க, ஆடு பல் இடம் விழுந்துருச்சுன்னு சொன்னாங்க. ஆட்டுக்கு மட்டும் இல்லை, ஆடு வச்சிருக்கிறதுக்கு இடம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த கறி கொடுக்குறத பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். கறி எவ்வளோ கொடுக்கலாம் வைக்கலாம்னு சொன்னால், அந்த மோகன்னு சொல்கிறவங்க கறி அதிகமாக கொடுப்பாப்புல, நம்ம பேசுகிற காட்டிலும் கம்மியான ரேட்லனா கொடுப்பாப்புல. அப்போ அவர் அதை சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. நாங்கள் இதை பற்றி பேசியிருந்தோம். அவர் அண்ணன் வந்து ஆடு கொண்டு வருவாப்புல, நல்ல பெரிய வியாபாரி, அதிகமான ஆடு கொண்டு வருவாப்புல. அவர் ஃப்ரெண்டு கேட்டாப்புல, என்ன ஆடுலாம் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு, இழுவை இல்லை அப்படின்னு சொன்னாப்புல. அது கூட நான் கூட சொன்னேன், அப்படியே கொண்டு வந்தாலும் வாங்கிடுவீங்க அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது கூட அண்ணன் சிரிச்சுக்கிட்டாப்புல. அவனும் நல்லா ஆடுகள் அதிகமாக இவர் அண்ணன் இவரோட ஒருத்தர் வருவாப்புல, அவர் ஆடு அதிகமாக கொண்டு வர்றவர். இவர் தான் நம்ம செட்டியார். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மாதிரி ஆடுகள் வாங்கி வீட்டில் போட்டு மேய்ச்சி அப்புறம் கொண்டு வந்து சந்தையில் விற்பார். நல்லா சந்தைகள் வேகமாக இருக்கும்போது கொண்டு வந்து விற்பார். இப்போ கம்மியாக இருக்கும்போது வாங்கி கொண்டு வீட்டில் போடுவார். அந்த மாதிரி ஆள் அவரை கறிக்கடையே வச்சுருக்காப்புல. அவர் நிற்கிறது மோகனன்னா, அவரும் மொத்த கறியெல்லாம் கொடுப்பாங்க. நல்லா ஓரளவுக்கு இது பண்ணுவாங்க பொறுத்தளவில். ஆனால் இந்த மாதிரி ஆடு தெளிவான ஆடுகளை தான் பார்த்து வாங்குவாங்க. நம்மளாம் இதை காட்டிலும் தெளிவான ஆடுகள் பார்ப்போம். அது கூட அண்ணன் கூட சொன்னாப்புல, வாத்தியார் பெரிய கை நிற்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம என்ன, அவர் நிற்கல ஆடு கேட்குறோம் அப்படின்னு. அவ்வளோதான். நான் கேட்டாங்க, இல்லைண்ணே இப்போ நான் ஆடு கறினா கொடுக்குறது கிடையாது அப்படின்னு. ஏன்னா விசேஷங்கள்லாம் இப்போ நான் ஆடு கொடுக்க முடியல, 700 என்னாலலாம் கொடுக்க முடியல. அவங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா வேலை பார்க்கவே 5-6 பேர் வச்சுருப்பாங்க, ஏதோ பண்ணி கொடுத்துருவாங்க. நம்மனா அப்படி கிடையாது. நம்ம வந்து நம்மளுக்கு முக்கியமாக வேண்டப்பட்டவங்களுக்கு மட்டும் காட்டிலும் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறது. நம்பிக்கையான ஆளுகளுக்கு மட்டும்தான் கொடுப்பேன். ஆனால் இவ்வளோ தான் கறி, அதுக்கடுத்து நல்லா கொடுக்க முடியாதுண்ணா அப்படின்னு சொல்லிடுறது. ஒரு அண்ணன் கூட கேட்டாப்புல, என்ன வச்சு இந்த டைமில் கறி எவ்வளோ கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொடுத்தது இந்த டைம் பார்த்திங்கன்னா உண்மையை சொன்னால் ஒரு 2 பேர்த்துக்கு தான் கொடுத்தேன். அதுக்கு மட்டும் யாருக்குமே கொடுக்க முடில, ஏன்னா விலைவாசி அவ்வளோ வேகமாக இருந்தது. அப்போ நான் 700 குறைஞ்சி யாருக்கும் எப்போ யார் வந்து கேட்டாலும் சொல்லிடுறது ஓப்பனாக, ஆனால் 700 குறைஞ்சி என்னால் கறி கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ அங்கே நாங்கள் போய் 600 கொடுக்குறாங்க, 650 கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. இல்லைண்ணே எனக்கு கட்டாதுண்ணே, நான் கொடுக்க முடியாது, அப்படி ஆடு நம்ம வாங்குறதில்ல, அப்படி ஆடு என்னால் கொடுக்க முடியலைண்ணே அப்படின்னு சொல்லிடுறது. டீச்சராக சொல்லிட்டு ஒதுங்கிக்கிறது. ஏன்னா அந்தளவுக்கு நான் கொடுக்க முடியல, அதான் உண்மை. 700 வாங்கி வேலைக்கு ஆளுக்கு கொடுக்குறதுலாம் பார்த்திங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா 13 14 குறைஞ்சி வாங்கவே முடியல. 12,000 இப்போலாம் பார்த்திங்கன்னா வியாபாரமே இப்போ இல்லாத நேரம். மொத்த கறியே கொடுக்க மாட்டோம். இந்த நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 10 9 ஆடு கிடைக்கல. இப்போ முகூர்த்த நேரங்களில் எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். அந்த நேரத்தில் 12,000 13,000 ஆடுன்னு சொல்லும்போது, ஆடு ஒன்று 20 கிலோ ஆட்டுக்கறி மொத்த கறி கொடுக்கும்போது ஆடை 20 கிலோன்னு காமிச்சாவே மிரள்றாங்க. இப்போ இந்த மாதிரி ஆடுகள்லாம் தாராளமாக விழுவும். நல்லா உயரத்தரமான ஆடு, கறிக்கட்டான ஆடுகள்லாம் தாராளமாக விழுகும். ஆனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கெட்ட பேர் ஆகுது. இதனாலே பாதி பயமாக இருக்குது. இப்போ அந்த அங்கிட்டு கிடக்கு பாருங்கள், அதெல்லாம் பொடி கட்டு தான் அவர் அங்கிட்டு வச்சுருக்கிறதுனா. இது நல்லா உயர்ந்தரமான ஆடு, முரட்டாடுங்க எல்லாமே. 4மே நல்ல முரட்டாடு, நல்லா கறிக்கட்டான ஆடு. பாடங்கள்லாம் அவ்வளோதான் இல்லை. இப்போ அவர் அண்ணன் கூட அதான் சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அவர்னா போய் வேறு சந்தையில் போய் எடுப்பாப்புல. இங்கே நம்ம நாட்டு ஆடுகள் 4 ஆடுனா வேறு சந்தையில் 4 ஆடு அப்படியே வாங்கி கலந்து போடுவாங்க, மொத்த கறி கொடுப்பாங்க. அப்போ 10 20 குறைச்சி கொடுப்பாங்க. நம்மளை பொறுத்தவரை நம்ம ஏரியாவில் மட்டும்தான் ஆடு வாங்குறது, வேறு சந்தைக்கு நம்ம அதிகமாக போகிறது கிடையாது. நம்ம சந்தையில் மட்டும்தான் ஆடு வாங்கும்போது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். நம்மளால் அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. இப்போ அதனால் எட்டயபுரம் போவாப்புல, மொத்த கறி இதே கொடுக்கணுன்னா எட்டயபுரம் போய் ஆடு எடுத்துகிட்டு வருவாப்புல. வெளியில் போய் தான் ஆடு எடுப்பாங்க. நம்ம பொறுத்தவரை எட்டயபுரத்துக்குன்னா அதிகம் முன்னாடி எட்டயபுரத்துக்கு போய் கிடாய்கள் வாங்க போனேன். அங்கே பார்த்திங்கன்னா எட்டயபுரத்தில் உள்ள அங்கிட்டு வந்து கிடாய்கள் நல்லா கிடாய்கள் நல்லா தரமாக இருக்கும், கொழுப்படி அதிகமாக இருக்கும். அதுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்லா கை வளர்ப்பாக வளர்த்துருப்பாங்க. அது கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு அது கடைக்கு கட்டுதில்லை அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக அதிகமாக இப்போ அங்கிட்டு போகிறதில்ல எட்டயபுரத்து சைடு. அங்கே பரமக்குடி, இளையாங்குடி,
நம்ம வீரசோளம் இந்த ஏரியாவில் சுற்றி இங்கேயே வாங்கிக்கிறது. நம்ம இந்த பக்கத்தில் இருக்கிறதுனால இங்கேயே வாங்கிக்கிறது. ஆடு நல்ல ஆடு. ஆடை பொறுத்தவரை எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆடு நாலுமே சூப்பர் ஆடுங்க. அவர் அண்ணன் அதான் பேசிகிட்டு இருந்தோம், இந்த கறி கொடுக்குறத பற்றி ரொம்ப பேசிகிட்டு இருந்தோம். அது மாதிரி கட்டுதில் ரொம்ப சிரமமாக இருக்குது, எப்படின்னா நீங்கள் 650 ரூபாய்க்குண்ணா கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னேன். அவரும் அதான் சொன்னாப்புல, 650 ரூபாய்க்கு கொடுத்தா கட்டுதில்ல, ரொம்ப சிரமம் தான், 700 தான் கொடுக்கணும். எங்களுக்கு ஏதோ பண்ணனா வந்து ஆளுக்கு நம்ம இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று இருக்கிறதுனால ஏதோ காசுகளை குறைச்சி நாங்கள் கொடுக்குறோம். ரொம்ப சிரமம் தான், 650 ரூபாய்க்குன்னா இன்னுமே கடினா கொடுக்க முடியாது, யாருமே கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல. நான் ஆனால் 700 ரூபாய்க்கு வெள்ளாட்டங்கறி வந்து 700 ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணனாக இருக்காங்க சில பேர்னா, இப்போ இவர்னா வந்து வேறு சந்தையில் போய் ஆடு வாங்குவார். இவர் வந்து இங்கே வந்து 14 ரூபாய்க்கு இந்த ஆடு விற்கிறாரு அப்படின்னா இங்கே கண்டிப்பாக ஒரு 13 ரூபா 12 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாரு வைங்களேன். இவருக்கு அந்த இதை விலைக்கு வச்சு இவர் கொடுக்கலாம். நம்மளாலாம் இங்கே கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வாங்கி நான் இருக்கையில் ரொம்ப சிரமம். அதுவும் வந்து அந்த பாட்ரிக்காரங்க வந்து வாங்கியா இருக்கிறது நம்மளை காட்டிலும் கூட போட்டு வாங்கியிருப்பாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா அவங்க சில இதுகளுக்கு வந்து கொஞ்சம் மன திருப்தியாக வாங்கியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஆடுகளை பொறுத்தவரை கட்டுதில் 700 இப்போ நான் என் ஃப்ரெண்டு நானும் கொடுத்தோம். ஒரு 4-5 இடத்துல, நான் மட்டும் தனியாக ஒரு 2 இடத்துல தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன், கையை பிடிக்கும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். 700 கொடுத்தே ஒரு இடத்துல எனக்கு கட்டலை, ரொம்ப காசு அடியாச்சு. அதுக்கே பயந்தேன், ஏன்னா நம்மளால் முடியாதுன்னா அன்றைக்கி ஆடு விலை அதிகமாக இருந்துச்சு, அதனால் நம்ம அட்வான்ஸ் முன்னாடி வாங்கியாச்சு, சொன்னார் கொடுக்கணுமேன்னு சொல்லக்காண்டி கொடுத்தேன். அதோட எனக்கு ரொம்ப கையை பிடிச்சி அதுக்கடுத்து நான் கொஞ்சம் பயந்துட்டு நான் கொஞ்சம் அந்த ஆடு மொத்தக்கறி கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிட்டேன். ஏன்னா கறிக்கடை நம்மளுக்கு போட்டளவில் ஒரு 3000 2000 நட்டமானா கூட கறிக்கடையில் போயிடும், சின்ன அமௌண்ட்டாக போயிடும், நம்ம ஏதோ போய் சரி பண்ணிக்கலாம். ஆனால் மொத்தக்கறியில் பார்த்திங்கன்னா ரொம்ப காசு அடியாகும் சில நேரங்களில். ஒரு ஆட்டோட விலை கூட அடியாகுது. 10,000னா விட்டுருக்கேன் ஆட்டு மொத்தக்கறி கொடுத்து. அதனாலலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்புறம் வேலை பார்க்குறவங்க காசு கொடுக்கணும், அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்கனால இப்போ கொஞ்சம் குறைச்சாச்சு மொத்தக்கறி கொடுக்குறத. கொடுக்குறாங்க சில பேர், கொடுக்க தான் செய்கிறாங்க. அது எப்படின்னா நாங்கள் 600 கொடுக்குறோம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நம்மளுக்கு காசு சொல்லுவாங்க, அண்ணன் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னேன், என்கிட்ட வாங்க நான் கம்மியான ஆடு தரேன்னு சொல்லுவாங்க. சொல்லத்தான் செய்கிறாங்க, ஆனால் வாங்க முடியல. அவங்ககிட்ட அந்த விலை இருக்கையில் தங்கமாக இருக்குது, நம்மக்கிட்ட வந்தால் நம்ம தங்கமாக தான் விலை சொல்கிறோம். அதனால் வந்து பெரிய விஷயமே கிடையாது. நானுமே ஒரு கடை வாங்கினேன் அப்படின்னா 10,000 வாங்கினோன்னா என்கிட்ட வந்து அந்த கடை 12,000 13,000 நான் விலை சொல்ல முடியும். ஏன்னா அப்போ தான் நான் அதில் 500 1000 சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தொழில் இதாக ஆயிடுது. அதில் ரொம்ப சிரமம் தான். மருதானே சொல்லியிருந்தாப்புல, அந்த மாதிரினா கறி கொடுக்க முடியல, ரொம்ப சிரமம். முன்னாடி மாதிரிலாம் அப்படி ஒன்றும் அழிச்சுன்னா கறி கொடுக்க முடியல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. நான் அதான் சொன்னேன், இல்லைண்ணே நான் அப்புறம் கறியே கொடுக்குறது இல்லைண்ணே, விட்டுட்டேனே, வேணாம்னு சொல்லியே விட்டுட்டேன் கறி கொடுக்குறதே. ஏன்னா எனக்குலாம் சுத்தமாக கட்டுதே இல்லை. அதனால் இப்போ நான் யார் வந்து கேட்டாலும் இல்லைண்ணே எனக்கு கட்டலை அப்படின்னு சொல்லிடுறது. ரொம்ப தட்ட முடியாதவங்க வலுக்கட்டாயமாக கேட்டால் தான் விலை இதுதான் ஃபிக்ஸட் ரேட்டு தான், இதுக்கு மேலே என்னால் குறைக்க முடியாது, வேணால் வேறு யாரும் குறைச்சி கொடுத்தா வாங்கிக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிடுறது. அப்படி சொல்லி சரி பரவாயில்ல உன்ட்ட தான் தம்பி வாங்கணும் சொன்னாங்க, நீங்களே கொடுத்துருங்க சொல்லி வம்பா நிற்கிற மட்டும் தான் ஏதோ பார்த்து கொடுப்பேன். கொடுத்தா அவங்களும் ஒன்றும் திருப்தியாக கொடுக்குறவங்களும் திருப்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறக்காண்டி நானும் திருப்தியாக கொடுத்துட்டு பெருசாக வந்துடுவேனே. ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் அதில் ஒன்றும் கிடைக்கவும் செய்யலை. அவர் ஃப்ரெண்டு உரிப்பார், அப்பா உரிப்பாங்க, நம்ம இன்னொரு ஃப்ரெண்டு 2 பேர் இருக்காங்க, அவங்க உரிப்பாங்க. நாங்களாக வேலை பார்க்குறதுனால ஒன்றும் பெருசாக இல்லை, 500 கொடுத்தா கூட வாங்கிடுவாங்க, அதனால் அதில் நாங்கள் அப்படியே மாற்றிட்டு போயிடுறதுண்ணே அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான் சரின்னு சொன்னாப்புல. ஆனால் அவர் அண்ணனே அது சொன்னாப்புல, நானா கொடுக்குறேன், ரொம்ப ஒன்றும் பேருக்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஒன்றும் கிடைக்கிதில்ல, 700 கொடுத்துமே ஒன்றும் கிடைக்கிதில்ல, ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. ஏன்னா ஆடோட விலைகள் வந்து அவ்வளோ ஏற்றம். அந்த ஒரு 3 மாதத்தில் ஒரு 10,000 ஒரு ஆடு சொல்கிறாங்க அப்படின்னா விற்ற ஆடு இன்றைக்கி வந்து 13,000 விற்கிது. 8,000 7,000 7,500 8,000 வாங்கின ஆடு இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி வந்து 12,000, அது குறைஞ்சி அந்த ஆட்டை கொடுக்குறாங்கல்ல. அப்போ வந்து நாங்கள் வந்து கறி 650 பேசினாலுமே அந்த ஒரு ஆடு ஒன்று 15 கிலோ 17 கிலோ 20 கிலோக்குள்ளே இருந்துச்சுன்னா தான் கறி கொடுக்குறவங்களே ஏற்றுக்கணும்ல. ஆடு 20 கிலோ 25 கிலோ கூட இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அவங்க பார்க்குற ஆடுகளும் சும்மா கொஞ்சம் வாடலாம் ஆடு ரத்த சுத்த ஆடுகளை பார்த்துருப்பாங்க, அது 12 கிலோ அதுக்குள்ளே தான் இருந்திருக்கும். அப்படி ஆடுகளில் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஆடுகளில் வந்து கறி கொடுத்தோம்னா ஒரு வேலைகள் அதிகம். அப்போ வந்து நாங்கள் எங்களை பொறுத்தவரை மொத்த கறி கொடுக்கணும், கொஞ்சம் பெரிய ஆடுகளை வாங்கினா ஒரு 4 ஆட்டை குறைச்சிக்கிறலாம் அப்படின்னு சொல்கிறக்காண்டி நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் பெரிய ஆடுகளாக தான் வாங்குவோம், தள்ளி கொடுக்குற மாதிரி. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா கறி ரொம்ப பெரிய ஆடாக இருக்குது அப்படி இருக்குது இப்படி சொல்லுவாங்க. இதனால் ஏகப்பட்ட மன வருத்தங்கள் வர்றதுனால கொஞ்சம் யோசிக்கிறது. அண்ணன் கூட அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புல, நம்ம எதாவது செஞ்சோம்னா பார்த்தா இது பண்ணோம்னா ஒன்றுமே செய்ய முடில, கறிகளை கொடுக்க ரொம்ப சிரமமாக இருக்குது அப்புடின்னா. வேலைப்பக்குவங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வேலைப்பக்குவங்கள் தானா வந்து பண்ணி நம்ம கொடுக்கோம்னா அதுக்கு
ரொம்ப சிரமம் அப்படின்னு சொல்லி அதான் சொல்லிக்கிட்டு இருக்காப்புலன்னு. அப்படி நம்ம கொடுக்கறது கிடையாது. நம்ம போய் ரூ. 650 பேசினா கூட சரி ஏதாச்சும் அவர் அண்ணன் பொறுத்தவரை அந்த மாதிரி கறி தான் கொடுப்பாரு. கடை வச்சுருந்தாரு, இப்போ கடை போடுறதில்ல. கறி மொத்த கறி இது மாதிரி தான் கொடுப்பாப்புல. ஒன்றும் பெருசாக இது பண்ண மாட்டார். அப்போ நம்ம சும்மா இருக்கமேன்னு சொல்கிறக்காண்டி நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை காட்டும் போட்டிக்கு போய் நம்மளை காட்டும் குறைச்சி கொடுக்குறதுக்கு ஆள் போகுது. அப்படி ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் வந்து போட்டிக்கு போகுது. போயிட்டு ஆனால் எவ்வளோ நாளைக்கு இது பண்ண போகிறாங்க, சும்மா கொஞ்சம் பேருக்கு போய் கொடுத்து கிடக்கிறது அதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அந்த மாதிரி இதான் நிலமை. ஒருத்தவங்க ஒரு தொழிலில் இறங்கிட்டாங்க, ஒரு இது பண்ணாங்கன்னா அவர் போட்டிக்கு போய் யாரையாச்சும் போய் சொல்லிவிட்டு போய் நான் கொடுக்குறேன்னு போய் நிற்கிறது, அந்த மாதிரிலாம் இருந்தால் அது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் தொழிலை போய் இன்னொருத்தர் அடித்து இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த ஆடு பார்த்திங்கன்னா இந்த நிற்கிற ஆடை பாருங்களா, இந்த செவலை ஆடு. இந்த ஆடு பார்த்திங்கன்னா அவர் சொன்ன விலை 12,500 13 சொல்லி 12,500 சொன்னாப்புல. ஆனால் இவர் கேட்ட விலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டை போய் 8 8,000 கேட்டாப்புல. அவர் தெரிஞ்சவர். அவர் ஒரே ஒரு சொல்லிட்டாப்புல, இந்த அன்றைக்கி கருப்பாடு இருக்கு பாரு, இந்த ஆடை கூட நீ சொன்ன விலைக்கு நான் வாங்கி விற்கிறவர் தான் அவர் அண்ணன். ஒரு அண்ணன் வந்து இப்போ உள்ள சூழ்நிலை தெரியாமல் பேசுகிறாப்புல. அதை வந்து சொன்னாப்புல, நீ இன்னும் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்க, 2 வருஷத்துக்கு அப்புறம் ஆடோட விலை ஏறிடுச்சு அப்படின்னு. அவர் சொன்ன விலைக்கு இவர் கோவப்பட்டாப்புல. இதை 13,000 சொன்னால் நான் எவ்வளோ கேட்குறத வச்சிருக்கேன், நீ 10 கேட்டனுமே ஆடு இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அவர் இந்த ஆடு கூட நான் வாங்கலை, நீ கேட்ட விலைக்கு 8 அந்த தான் காமிச்சுட்றாப்புல. இந்த கருத்த ஆடு கூட நீ வாங்கின விலைக்கு நான் வாங்கலை, முறை தவறி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இப்போ சந்தையில் பொறுத்த இருக்குது. அந்த கருத்தெல்லாம் பார்த்திங்கன்னா மொட்டை எலும்பு தான், 10வது ஆடு தான். அந்த ஆடே வந்து வாங்க முடியாது. நிற்கிது பார்த்தீங்களா, அந்த ஆடே வாங்க முடியல. இந்த அண்ணன் ஒரு அண்ணன் 9 10 வாங்கியிருப்பார். அது குறைஞ்சினா யாரும் இப்போ ஆடு கொடுக்குறது இல்லை. 10 குறைஞ்சி ஆடு வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. சந்தையில் 10 குறைஞ்சி ஆடு கிடைக்கிது அப்படின்னாவே அது ஆச்சரியமாக பார்க்க வேண்டியது தான். அது இந்த நேரத்தில் கிடைக்கும், இன்றைக்கி கிடைக்கும், புரட்டாசி மாதத்துல இப்போ கிடைக்கும், எந்த ஒரு இதுவுமே இல்லாத நேரத்தில் கிடைக்கும். ஆனால் மித்த நேரத்தில் கிடைக்காது ஆடு. நாங்களும் சந்தையை அப்படியே சுற்றியே வந்தோம், எதுவும் கிடாய்கள் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கிடாய்கள் பார்க்கவும் செஞ்சோம் சுற்றிக்கிட்டே. சில கிடாய்கள் அமையவும் செஞ்சிச்சு. அப்படி கிடைக்கல ஊட 1 2 வாங்கியாச்சு. சில இதில் லைவில் ஓடிட்டு இருந்ததுனால கேமரா மேலேயே இது பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஒரு சில கிடாயெல்லாம் கிடச்சிச்சு. அப்படியே போய் சுற்றிட்டு அந்த கிடாய்க்கெல்லாம் கேட்டோம். ஆனால் 15,000 சொன்னாப்புல. கிடாயை பார்த்தாவே தெரியும். பார்த்திங்கன்னா கொம்பு தோரணை தான் நல்லா இருந்தது ஒழிய கிடா பிடி பத்தாத கிடா. பல் 4 பல்லுன்னு நினைக்கிறேன், பல் 2 பல்லோ 4 பல்லுன்னு நினைக்கிறேன். ஆனால் கிடா வந்து கொஞ்சம் நடிக்கிக்கிட்டே இருந்துச்சு, ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அதோட அப்படியே போயிட்டோம். என்னென்ன எதை போய் 15,000 சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவட அப்படியே சுற்றிட்டே போயிட்டு நம்ம ஆள் வச்சுருந்தாப்புல. 2 கிடாய்க்கு போய் கேட்டால் அவர் கூட சொல்லவும் அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே வந்து சந்தையை சுற்றிட்டே வந்தோம். ஏதாச்சும் 1 2 அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டே வந்தோம். எதுவும் கிடாய்கள் இது கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிடாய்க்கு விலையும் வச்சோம். சில கிடாய்களுக்கு விலை வச்சதுக்கெலாம் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப கிடாய்களுக்கு விலை வச்சோம். சில கிடாய்கள் வந்து அப்படியே இந்த நிற்கிற கிடாய்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கிடாய்கள். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் கிடாய்கள் எல்லாமே. நல்லா வியாபாரமாக இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி இருக்கும் அந்த கிடாய்கள்லாம். ஆனால் வியாபாரம் டல்லாக இருந்ததுலாம் ஆனால் ஒன்றும் விலை போகல. கொஞ்சம் கீழே தான் இருந்துச்சு கிடாயை பொறுத்தளவில். அவட அப்படியே சுற்றிக்கிட்டே அப்படியே ஏதோ கிடைச்சதோ 1 2 கூட வாங்கிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தோம். அந்த நண்பர் ஒரு கிடா பிடிப்பார், கொஞ்சம் ஒரு இது அவர் தம்பி வச்சுருந்த கிடாயை தான். அப்புறம் அதுக்கு போய் அது கொஞ்சம் அமைஞ்சிச்சு, அதை வாங்கினோம். அப்புறம் ஒருத்தர் கிராமத்துக்காரங்கன்னா யாருமே அதிகமாக கொண்டு வர்றதில்லை சந்தைக்கு. கிராமத்துக்காரர்கள் கொண்டு வந்தால் ஏதோ 1 2 வாங்கலாம். ஒரு ஐயாட்டெலாம் பரமக்குடி சந்தையில் கிடா வாங்கினேன். அதை கூப்பிட்டு அந்த 2 கிடாயை பாருங்கள் தம்பி அப்படின்னு சொன்னாப்புல. அந்த நிற்கிற செவலக்கிடா 2ஐயும், அந்த வெள்ளையும் அந்த செவலையும் போதுமையா அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த போகிற கிடாயும் நம்ம கறி கடைக்கு தான் வாங்கினோம். அதை இப்போ விலை கேட்கும்போது தெரியும். அது வந்து பார்த்திங்கன்னா 8,500 சொல்லி அந்த கிடாயை வாங்கினோம். கொஞ்சம் பத்தாத கிடா தான் இந்த வாரத்தை பொறுத்தவரை. கடைசி நம்மளுக்கு தான் தீர்ந்துச்சு அந்த கிடாயும். நல்ல கிடாய்கள் நல்ல விலைக்கு விற்கும், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நல்ல புடி நல்லா நலுக்குன்னு இருக்கிற கிடாய்கள் அதோடய விலைகள் கொஞ்சம் 1000 2000 கூட தான் விற்கும். கொஞ்சம் பத்தாத கிடாய்கள் கொஞ்சம் கீழே தான் இருக்கும். ஆனால் பார்த்தா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிடா கூட விற்கிது, இந்த கிடா கம்மியாக விற்கிது அப்படின்னு சொல்லுவாங்க. புடி எங்களை பொறுத்தவரையில் புடி வந்து நலுக்குன்னு இருந்தால் அதுக்கு ஒரு 500 1000 சேர்த்து வைக்கலாம். புடி பத்தாத குட்டிக்கு கொஞ்சம் 500 குறைச்சி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த வாங்கி விற்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் கிடாய்கள் வந்து கூட போட்டு கறி எடையை காட்டிலும் கிடாய்கள் கூட விலை போட்டுறாங்க. 10 கிலோ விழுது அப்படின்னா அதுக்கு போய் 11,000 கொடுத்து வாங்குறாங்க. அதை நம்ம வந்து குறைச்சி கேட்டோம்னா சங்கடப்படுறாங்க, இதை போய் இப்படி கேட்குறியப்பா வைக்கிறியப்பா அப்படின்னு.
நம்ம கறி டெய்லி அறுத்துக்கிட்டே இருக்கோம். அதில் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தங்கள் வரத்தான் செய்யுது. வியாபாரி வாங்கி விற்கிறோட்ட. அதனால் பொறுத்தவரை ரொம்ப ஒரு 4 குட்டியாச்சும் பிடிங்க அப்படிங்க சொல்லிட்டாப்புல. பிடிக்க ஆசை தான் அவர்கிட்ட. ஆனால் பார்த்தீங்கன்னா கறிக்கடை அவ்வளோ வேகம் கிடையாது. வேகமாக இருக்குது 10 குட்டி 15 குட்டி ஒரு நாளைக்கு ஓடுது அப்படின்னா நம்மளும் வளைச்சி வாங்கலாம். வேகம் பத்துதில்ல. வேகம் கம்மியாக தான் இருக்குது. அவனோட தான் சரின்னு சொல்லி போயாச்சு. இந்த அன்றைக்கி கடை பார்த்தீங்கன்னா 11 கேட்டான். ஃப்ரெண்டு 10 ரூபான்னு வச்சார். அவர் சொன்னது 15,000 வச்சோன்னாப்புல. கொஞ்சம் இப்படி பத்தாத கடை தான். 10 ரூபான்னு வச்சாப்புல. நான் 11 கேட்டேன். அவர் சொன்னாப்புல 12,500 கேட்டேன், நாங்கள் கொடுக்கல கடாயா அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ எவ்வளோ நான் கொடுவீங்கன்னு கேட்டேன். 14,500 தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரி வச்சுக்கோங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டான். 14,500 அதிகம் அது. அதோட அப்படியே போயாச்சு. இப்போ இன்னொருத்தர் கேட்டாப்புல. நானும் அவ்வளோதான் கேட்டேன், ஆனால் கொடுக்க மாட்டேன் சொல்கிறாப்புல அப்படின்னு. இந்த 2 குட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நல்ல குட்டி, ஒரு குட்டி கொஞ்சம் இந்த குட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பத்தாத குட்டி. ஏன்னா குட்டி உடசல். இந்த குட்டி நல்ல குட்டி, கொஞ்சம் கட்டியாக இருந்தது. அங்கிட்டு நிற்கிற குட்டி கொஞ்சம் உடசலாக இருந்தது. சொன்னது 17 சொன்னாங்க 2 குட்டியும். நாங்கள் 15 கேட்டோம். இந்த அன்றைக்கி பாருங்கள், அது உடசல். அந்த குட்டி உடசல்னால் என்னென்னா குண்டியில் வந்து கறி இருக்காது, குண்டி கறியே இருக்காது. பேக்கத்தோட வந்து ரொம்ப இதாக இருக்கும். அது பார்க்க அந்த ஆட்டுக்குட்டி இதில் விழுந்துட்டு அப்படியே ஒரு உடசலாக நிற்கும் குட்டியை. அந்த மாதிரி இருந்தது. அதோட நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயாச்சு. விலை வைக்கல அதுக்கு. ஏன்னா ஒரு குட்டி நல்லாயிருக்கும், ஒரு குட்டி சரியில்லை. அதோட பார்த்துட்டு விலை வைங்கன்னு சொன்னாப்புல. இல்லை வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயாச்சு. கூட அமைஞ்ச குட்டிகள் 1 2 வாங்கத்தான் செஞ்சோம். கிடச்ச குட்டியில் இந்த குட்டிகள்லாம் கொஞ்சம் விலை கூட. இந்த பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா மொட்டை எலும்பு தான் இருந்துச்சு. அது 17 சொல்லும்போது நம்ம எப்படி விலை வைக்கிறது? ஒரு குட்டி நல்லாயிருக்கும், ஒரு குட்டி பத்தாத குட்டி. ஒன்றில் கிடச்சினா ஒன்றில் அந்த காசை இதில் கூட திண்டு 1000 தின்ட்டு போயிடும். அதனால் அப்படி குட்டி வாங்குறது கிடையாது. சாதகமாக கிடச்சா வாங்கிக்கிற வேண்டியதான். ஒரு சில குட்டிகள்லாம் அமையும் சந்தையில். ரொம்ப சாதகமாக ஒரு சில குட்டிகள் அமையும். ஏன்னா வாங்கியிருப்பாங்க, அதனால் டக்குன்னு விட்டுருவாங்க கேட்டோன்னே இந்த விலைக்கு. சரி 5 கிடச்சா போதும் முடிச்சுட்டு போங்க அப்படின்னு. அப்படி குட்டிகள் கிடச்சா வாங்குவோம். வாங்கி கறிக்கடையில் போடுறது உண்டு தான். நல்ல குட்டிகள் நல்ல விலைகள் தான் விற்கும். ஆனால் பொடி வளர்ப்புக்கு வந்த ஆடு பொடி குட்டிகள் 2மே நல்லா ரொம்ப பொடி குட்டி. 2மே கிடா குட்டின்னு சொன்னாங்க தான் போன குட்டி 2யும். வளர்ப்புக்கு நல்ல ஏற்ற ஆடு தான். வளர்ப்புக்கு ஏற்ற ஆடுகள் அதிகமாக இறங்குது. ஆடு குட்டிகள் இப்போ அதிகமாக இறங்குது. ஏன்னா விவசாய நேரம் இல்லையா, அதனால் இனிமேல் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடு குட்டிகள் சந்தையில் அதிகமாக இறங்குது. ஆனால் விலைகள் பார்த்திங்கன்னா 20,000 25,000. ரெண்டும் கிடா குட்டியாக இருந்துச்சுன்னா 25,000. பொட்டை குட்டியாக இருந்துச்சுன்னா 20லேருந்து ஒரு 17 18 நிற்கிறாங்க. 16 15 வந்தால் கொடுக்குறாங்க பொட்டை குட்டியாக இருந்தால். கிடா குட்டியாக இருந்துச்சுன்னா 25 குட்டியை பொறுத்து. இதுலனா ஒரு ஆடு ஒரு குட்டி காமிச்சிருப்பேன். நல்ல ஆடு நல்ல குட்டி 25,000 சொன்னாப்புல. ஒரு கிடா குட்டியும் ஒரு ஆடு லாஸ்ட்டில் வரும் அந்த வீடியோலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல உயரதரமான ஆடு, நல்ல காடு, நல்ல குட்டிகள். அதெல்லாம் குட்டிகள் ஆட்டை மட்டுமே பார்த்திங்கன்னா 13,500 கேட்டாங்க. ஆடையும் குட்டியும் 18,000 கேட்டாங்க. ஒரு குட்டி தான். நல்லாயிருக்கும் பார்த்தா. லாஸ்ட்டில் தான் அந்த வீடியோ வரும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தெரியும் அந்த இதெல்லாம். இதை பொறுத்தவரை ரொம்ப பெரிய வீடியோ தான். அதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. வீடியோ வந்து ரொம்ப பெரிய வீடியோவாக தான் போட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு வரும் வீடியோ பொறுத்தளவில். இது நம்ம வந்து எப்பயும் போல் எடுக்கிற மாதிரி கேமராவில் ஷூட் பண்ணியிருந்தால் நம்ம விலை கேட்கும்போது பக்கத்தில் நின்று எடுத்துக்கலாம். இது எடுத்தது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா லைவில் போயிட்டுருந்தது. எனக்கு தெரியாமல் லைவில் வச்சுட்டு நானே ரொம்ப நேரமாக மறந்துட்டேன். அப்புறம் அந்த மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் மாற்றினேன். கொஞ்சம் இது பண்ணியிருந்தேன். அதனால் லைவில் போனதுனால ஃபுல்லாக இதாக தான் இருக்கும். இந்த கிடாயை தான் போய் பார்த்த கிடா. அதோட இந்த கிடாயை விலை வச்சு அதை வாங்கினோம். அந்த போன சேவலை கிடாயை நல்ல குட்டி. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அழுத்தமான குட்டி தான் அந்த சேவலை கிடாயெல்லாம். இந்த குட்டி தான் விலை தீர்ந்தது. தம்பி வச்சுருந்த குட்டிகள் அது. அந்த அங்கிட்டு கிடக்குப்பாங்க. அந்த 6 குட்டியும் 8 ரூபா ரேஞ்சில் தீர்ந்துச்சு. அந்த கயிறு பிடிச்சிருக்காப்புல. அதிலிருந்து 2 4 6 இங்கிட்டிருந்து ஒரு குட்டி இந்த செவலை குட்டியை பிடிச்சிக்கிட்டாங்க. அந்த செவலை நிற்கிது. அந்த செவலை வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த தம்பி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் அந்த செவலையை. அந்த செவலை வந்து இடம் கூட விழுகும், அது நான் வாங்கினதே கூட அப்படின்னு. ஆனால் அவருக்கு ஏற்றுக்கரல. அதையும் கழட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கழட்டி சேர்த்து தான் வாங்கினாங்க இந்த செவலை குட்டியும் சேர்த்து. குட்டியை வந்து நல்லா அழுத்தமான குட்டிகள். அதுக்காக நம்ம சும்மா சொல்லக்கூடாது. குட்டிகள் நல்லா அழுத்தம். 8 ரூபாய்னா கொடுக்கலாம். கொஞ்சம் பரவாயில்ல தான். 8 ரூபா ரேஞ்சுனால் கொஞ்சம் நல்ல குட்டிகள் தான்.
இந்த ஒரு குட்டி கடைசியில் பேசி தீர்த்து விட்டாச்சு. இந்த ஒரு குட்டி கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டுருந்தாங்க. அந்த ஒரு குட்டியும் சேர்த்து தான் விலை அப்படின்னு சொன்னாங்க. அவர் தம்பி இந்த ஒரு குட்டி நான் கூட வாங்கினேன், அதை நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. எனக்கு கூட நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டில் அப்புறம் வேணாம், அப்போ அதுக்கு மேலே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி மறுபடியும் சரி வாங்கி சரி போயிட்டு போதும் அப்படின்னாங்கலாம் சத்தம் போடுவோம். அவரை கழட்டி விட்டாப்புல. சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கறிக்கடைக்காரங்க தான் அவங்க வாங்கினது. அது கூட பார்த்திங்கன்னா வேறு இதுலேருந்து சில பேர் வந்திருந்தாங்க. அவரோட லாஸ்ட்டில் அப்புறம் சரின்னு சொல்லி அறுத்து விட்டாங்க. 8 ரூபா கரைன்னு சொல்லிட்டு சரி கயிறு அறுபதுன்னு அறுத்துட்டாங்க. அறுத்துட்டு அப்புறம் அந்த குட்டியை மாற்றி தம்பி விட்டாப்புல. நல்ல கிடாய்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. 8 ரூபா கரையம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு 70 பிடிச்சி தான் வரும். தம்பியை பொறுத்தவரை கொஞ்சம் பாலங்கள்லாம் போட்டிருப்பாப்புல. அதுதான் அவங்க சொல்லிக்கிட்டு கிடந்தாங்க. கொஞ்சம் பாலம் போட்டது அப்படி இப்படி சொல்லிட்டு அந்த சோளக்குட்டியை சேர்த்து வாங்கி பொழஞ்சிட்டாங்க பாருங்கள். அது மாதிரி பொழஞ்சிக்கிடுவாங்க. குட்டிகள் வாங்கிட்டாங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு பொழஞ்சிருவாங்க. அதுதான் பெரிய விஷயம். அப்படியே பொழஞ்சி ஆண்டு மாற்றி விட்ருவாங்க. இந்த குட்டிகள்லாம் நான் வந்து 6 ரேஞ்சு கேட்டேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 7,400 நம்ம ஒருத்தம் சொன்னாப்புல தம்பி. 7 ரூபாய்க்கு கேட்கலாம். நான் 6 ரூபாய்ன்னு சொல்லி விலை வச்சுருந்தேன். சரி அதுக்கு மேலே வந்தால் விற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பார்த்தீங்கன்னா தம்பி வந்து 7,400 விற்றனே அப்படின்னு சொன்னாப்புல. நம்ம விற்கையில் அந்த பக்கத்தில் இல்லை. அவரோட நம்ம வேறு குட்டி பார்க்க போயாச்சு. ஏன்னா கிடாய்கள் இருக்கிறதுனால நம்ம கிடாய்கள் வாங்க அதிகமாக ஆசைப்பட்டு நிற்கலை. ஏதாச்சும் 1 2 வச்சுருப்பாங்களா, அதை பார்த்து வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி போயாச்சு. குட்டி ஓரளவுக்கு நல்ல குட்டி கிடாய்கள் தான் இறங்கிறதெல்லாம். இதெல்லாம் சூப்பர் கிடாய்கள் எல்லாமே. இந்த கிடாய்கள் பார்த்தாவே தெரியும். ஃபுல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லா தழுக்கான கிடாய்கள். இதில் ஒரு 4 கிடாய் கூட கேட்டேன், கொடுக்கல. அந்த ஒரு கிடாய் தம்பி பிடிச்சிருக்கு. ஒரு கிடாயே நம்ம ஃப்ரெண்டுக்கு வாங்கினாப்புல. குட்டி நல்லா அழுத்தம். ஆனால் பார்த்திங்கன்னா பெருமைனா எப்படின்னா ரொம்ப அந்த பாருங்க தெரியும். குட்டி 2 புல்லு தான். 2 புல்லாம் 1 வருஷத்துக்குள்ள உள்ள குட்டி. 1 வருஷத்துக்குள்ள உள்ள குட்டி தான் 2 புல்ல இருக்கும். இதெல்லாம் இருக்காது. இதெல்லாம் கொஞ்சம் பொடிசாக இருந்தது. 7 ரூபா ரேஞ்சு கூட வாங்கலாம். 7 ரூபா ரேஞ்சு எய்ம் பண்ணேன். 6 ரூபாய்க்கு கேட்டோம்னா அப்புறம் 7 ரூபா ரேஞ்சுக்கு முடியும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் 7,400 வேறு கறிக்கடைக்காரங்க முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாப்புல தம்பி. நாலு குட்டி நல்ல குட்டி. 2 குட்டி கொஞ்சம் பள்ளங்கள் வந்துச்சு உள்ள. அதனால் யோசித்தேன் 2 பள்ளத்தை என்னத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்தல் நல்ல குட்டி தான். ஒரு 4 குட்டி நல்ல குட்டியாக தான் இருந்துச்சு. ஒரு 6 குட்டினா நீ 7 ரூபா ரேஞ்சு கூட பார்த்தீங்கன்னு சொன்னாப்புல நம்மகிட்ட. 7 ரூபான்னா நம்மளுக்கு கொஞ்சம் மலைச்சத்து இருந்துச்சு. அவனை கடைசியில் 7,400 இன்னொரு ஆளுக்கு இருந்துச்சுன்னு சொன்னாப்புல. அது உனக்கு தானே தருவேன் அப்படின்னு சொன்னாப்புல. நம்மகிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு கொடுப்பாப்புல. ரொம்ப இதாக இருப்பாப்புல. 500 100 200 பார்க்க மாட்டாப்புல. சரி வெட்டிங்க, நீ சம்பாரிச்சா நான் சம்பாரிச்சேன் போயிட்டு போகணும் அப்படின்னு குட்டிக்கு நம்ம புத்தில் குட்டி விலை வைக்கும்போதே சொல்லுவாப்புல. ஆனால் நீ வைக்கல 200 எனக்கு குட்டிக்கு கிடச்சி நான் போகணும், செலவு போக ஒரு 200 100 கிடச்சா போதும் நான் விட்டுனே சொல்லிடுவேன். ஏன்னா நீ 5 குட்டி 10 குட்டி வாங்குற, எனக்கு அதில் 1000 கிடச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் மலைக்காதீங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாப்புல. இந்த ஒரு கடாயை கொண்டு போனேன் கிடைக்குன்னு சொன்னாப்புல. இது கொஞ்சம் எனக்கு பிடிக்கல அந்த கடாய். அதனால் நம்ம அதை வாங்குறதுக்கு நான் வாங்கவே இல்லை அந்த கடாயை. இந்த கிடாயை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடா அழுத்தம் தான். கிடாயை பொறுத்தவரை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. கிடா அழுத்தமான கிடா. ஆனால் நம்மளுக்கு அந்த கிடாய்கள் வந்து பிடிக்கல. ஏன்னா கிடா வந்து கொஞ்சம் பெருமயிறு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பெருமயிறுனாவே அது கொஞ்சம் பாலிஷ் இல்லாமல் இருக்கும். நம்மளை பொறுத்தவரை கிடா வலுவலுன்னு இருக்கணும், பார்க்க நல்லா கறிக்கட்டாக இருக்கணும், கொழுப்படியாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன். கொஞ்சம் கொழுப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன். இது கொழுப்படி பத்தாத கிடாய். அவர் நம்ம நண்பர் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி பரவாயில்ல நம்ம என் கடைக்கு போட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவட சரின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பல் ஏமாத்தான் பிடிச்சி போட்டோம். ஏன்னா கிடாய் பார்க்க முரட்டு கிடா மாதிரி தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் ஏன் பிடிச்சி பார்த்தோம். ஆனால் பல் 2 பல்லு தான். ஒருத்தர் பக்கத்தில் 2 நம்பவே இல்லை. 2 பல்லா நம்பவே முடியாடா அப்படின்னு சொல்லி பார்த்தாப்புல. பல் 2 பல்லு தான் போட்டுருந்துச்சு. 2 பல்லுனா அந்த 1 வருஷத்துக்குள்ள கிடா தான். அது வந்து கறி அவ்வளோ ஒன்றும் பெருசாக இதாக இருக்காது. சின்ன பச்சைக்குட்டி கறி மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நல்லாயிருக்கும் கறியை பொறுத்தவரை. அதனால் வந்து 2 பல்லு தாராளமாக வாங்கி இறக்கலாம். 4 பல்லு முடியாக இருக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. 4 பல்லே வந்து ஒன்றும் கம்ப்ளைண்ட் ஆகாது. நல்லாயிருக்கும் கிடாயை பொறுத்தவரை. அப்படின்னா கிடாயை பொறுத்தவரை செம்பரியம் குட்டி தான் பச்சை குட்டி வாங்கி இருப்பாங்க. சின்ன சின்ன குட்டியோ பொடி குட்டியெல்லாம் வாங்கி இருப்பாங்க. பெருங்கடாய்கள் வாங்கி செம்பரியங்கடா தான் அதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. வெள்ளாட்டங்கடா செம்பரியங்கடா பொறுத்தவரை பெருங்கடா வாங்கி அடித்தாலுமே அது கறி வந்து நைஸாக தான் இருக்கும். வெள்ளாட்டங்கடா வந்து 6 பல்லு கடா வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிரும். 4 பல்லுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது, அறுக்கலாம். 4 பல்லுமே வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்குள்ளே உள்ள கிடா தான். அதனால் அதனால அறுக்கலாம்.
ஏற்கனவே பல்லு முறையில் சொல்லியிருப்பேன். அந்த முன்னாடி 2 பல்லு பெரிய பல்லாக இருக்குது அப்படின்னா, அந்த பச்சை பல்லை காட்டிலும் பெரிய பல்லாக இருக்குது அப்படின்னா 2 பல்லு. அதே 4 பல்லாக இருந்தால் 4 பல்லு கிடா, 2 வருஷத்துக்குள்ளே உள்ள கிடா. 2 பல்லுனா 1 வருஷத்துக்குள்ளே உள்ள கிடா. வருஷத்துக்கு 2 பல்லு போடும் அப்படின்னு தான் கிடாயோட கணிப்பு. நல்லா பல்லு பொறுத்தவரை எந்த ஒரு இதுவும் இல்லை. பல்லு பார்த்து தான் கிடாய்கள் வாங்குவாங்க மேக்ஸிமம். சில கிடாய்கள் வந்து நம்மளுக்கு தெரியும் இது பல்லு போட்டிருக்காது, பச்சை குட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு. வளர்ப்பு தான், ஒரு சில குட்டிகளோட வளர்ப்பு தான். உயரத்திறமைன்னா பார்த்திங்கன்னா நம்ம அரியலூர், திருவாச்சி அந்த ஏரியா உள்ள குட்டி கட்டை குட்டியாக தான் இருக்கும். இங்கே அங்கிட்டு ஃபுல்லாக அந்த கிடாய்கள் ஃபுல்லாக கட்டை கிடாய்களாக தான் இருக்கும். நல்லா நலுக்குன்னு இருக்கும் அந்த கிடாய்கள்லாம். நம்ம ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு உயர்ந்தரமாக இருக்கும். இதே எட்டயபுரம் சரி போயிட்டிங்கன்னா கொடியாட்டு கிடாய்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப உயர்ந்தரமாக இருக்கும். எட்டயபுரத்து கிடாயை பொறுத்து ரொம்ப உயர்ந்தரமாக இருக்கும். நம்ம அந்த மாதிரி கிடாயெல்லாம் வாங்கி அறுத்தோம்னா பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அப்படி கிடாயெல்லாம் இருக்குது. பல்லே போடாத கிடாய்கள் வந்து பல்லே போடாமல் 30 கிலோ முடிய கூட கிடா எடை நிற்கும். அந்த அளவுக்கு கூட கிடா இருக்குது. உயர்ந்தரமான கிடாய்கள், கறிக்கட்டான கிடாய்கள், வளர்ப்பு நல்லா வளர்ப்பு வளர்த்தோம்னா கிடா கறியை பொறுத்தவரை எவ்வளோ வேணாலும் கிடாயோ ஆடோ எவ்வளோ வேணாலும் ஏற்றலாம். வளர்ப்பு நல்லா வளர்ப்பணும். நல்லா இறைகள் போட்டு நல்லா வளர்த்தோம்னா அதுக்கான பெனிஃபிட்டு நல்லாயிருக்கும். அப்படி கிடாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடா ஒன்று 30,000 எனக்கு தெரிஞ்சு ஒரு கிடா ஒன்று 42,000 நான் விற்றதுன்னா பார்த்துருக்கேன். ஒரு கிடா வந்து 42,000 45,000 நான் விற்றுருக்கு. ரொம்ப பெரிய இதுதான். ஒரு 2 கிடானா ஒரு வட்டம் வாங்கியிருந்தோம். 81ன்னு நினைக்கிறேன். நோம்பு விளையாட்ட கிடா தான். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்துருந்தோம். சரியான கிடாய், சரியான வளர்ப்பு. ஒரு கிடா ஒன்று 40,500 2 கிடாயும் 81 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். நல்ல கிடா 2 கிடாமே. ஆனால் அவங்களே உரிக்கவும் போயிருந்தோம். சரியான கிடாயெல்லாம் இருந்துச்சு, உரிக்கவே முடியல, அவ்வளோ பெரிய கிடாயாக இருந்துச்சு. அந்த மாதிரிலாம் இருந்த கிடாயெல்லாம் உண்டு தான். இந்த கிடாயை பொறுத்தவரை நண்பர் விடவே இல்லை. எப்படி வாங்கிடணும் வாங்க வாத்தியாரன்னு சொல்லிட்டு வம்பா போட்டு தொங்கி அவன்கிட்ட போட்டு மல்லு கட்டி வாங்கியாச்சு. அவர் பக்கத்தில் உள்ளவர் கேட்டிருப்பார் போல், கிடாயை சேர்த்து போட்டுருவோம் அப்படின்னு. 200 மேலே தக்கத்து விற்றுட்டோம்னு சொல்லிட்டு 2 பேத்துக்கு மல்லு கட்டி கிடந்தாங்க. நாங்கள் தான் மட்டும் அந்த 200 நீ கொடுக்க மாட்டியா வைக்க மாட்டியான்னு. எனக்கு அதை வாங்க நோக்கம் இல்லை. ஆனால் அவர் வம்பா போட்டு தொங்கிட்டு வாங்கினாப்புல. கிடா நல்ல கிடா தான், கிடாயை குறை சொல்ல முடியாது. பெருமுடி பெருமுடினா எம்மளை தான் அது பிரச்சனை, எடை நிற்காது. இந்த மாதிரி பெருமுடி அடிச்சுருந்துச்சு அப்படின்னா எடை கொஞ்சம் நிற்காது. நம்ம அதில் பார்க்க முடியாது, கையை பிடிக்கும். அதனால் நான் யோசித்தேன் வேணாங்க அப்படின்னா. இந்த குட்டிகள் வந்து ஒரு பக்கத்தில் நிற்கிற குட்டினா போய் ரொம்ப புதுசான குட்டிகள் இதெல்லாம். இதெல்லாம் ரொம்ப பிடிச்சி சும்மா விளக்கப்போன்னு கேட்டோம். ஆனால் ரொம்ப பிடிச்சா அந்த 7 ரூபா கடைசி கேட்டு வந்துட்டோம் சும்மா வச்சுக்கோம். அதையே அவர் 8 ரூபா கரைஞ்சி கிடந்தாப்புல. அப்போ அதே மாதிரி சொன்னாப்புல, அதை 8 ரூபா சொல்லும்போது 8 ரூபாய்க்கு கேட்கக்கூடாதா அப்படின்னு அவர் கேட்டுருந்தாப்புல. நாங்கள் சும்மா வீடியோவை கண்டிப்பாக கேட்டு அப்படியே வந்தாச்சு. கடைசியில் ஒரு விலையில் தீந்துச்சு. தேரெல்லாம் சொல்லலை, தீந்துருச்சு கிடாயி. தீர்ந்தாலுமே ஒரு இது பண்ணி கேட்டதுனால கொஞ்சம் சரின்னு சொல்லி மல்லு கட்டி 2 பேர் நின்று பேசி சரி பண்ணி போட்டு மல்லு கட்டி வாங்கியாச்சு. பல்லு பார்த்திங்கன்னா 2 பல்லு தான். அதான் அவர் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. 2 பல்லு சொல்லும்போது எப்படிலாம் 2 பல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டாப்புல பக்கத்தில் ஒருத்தர். அதான் பிடிச்சி காமிச்சாப்புல, பல்லு 2 பல்லு தான் குட்டி அப்படின்னு. அதனால் நெஞ்சு கனமான குட்டி. ஏதோ ஆட்டுக்குள்ளே கிடந்திருக்கும் போல், நறுங்கி போய் அப்படியே மாதிரியான்ட்டு இருந்திருக்கு. நல்லா நெஞ்சு கணம், நல்ல கணம். குட்டியுமே நல்லா பார்க்க ஒரு இதாகவும் இருந்தது. அந்த ஒரு வகையில் எந்த ஒரு இதையும் சொல்ல முடியாது. குட்டி இந்த பெருமுடி மட்டும் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த குட்டியை வந்து முடி வெட்டி விட்டு கொஞ்சம் தெளிவாக வச்சுருந்தாங்கன்னா அதோட இது தனி ரேஞ்சாக தான் இருந்திருக்கும். இந்த கிடாயெல்லாம் ரொம்ப கேளுங்கன்னு சொன்னாப்புல. ரொம்ப கேட்டு கடைசியில் 6,000 ரேஞ்சுக்கு கேட்டேன். அவருக்கு குட்டியிலே குட்டியாக இருந்துக்கும். அவர் இல்லைண்ணே நீ கேட்கவே வேணாண்ணே, 8 ரூபாய்க்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டேனே ஆச்சா அப்படின்னு சொன்னாப்புல. கடைசியில் 7,400 கொடுத்தோம்னு இன்னொரு ஆள் சொன்னாப்புல. அப்புறம் தம்பிகிட்ட கேட்டேன், தம்பி அவ்வளோதானே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாப்புல. நான் தான் 7 ரூபா வச்சேன் தம்பி, சரி லாஸாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி போயிட்டேன் அப்படின்னு. நீ 100 ரூபா சேர்த்து ஏறினா கூட கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. நான் சரி அதுக்கடுத்து நம்ம குட்டி வாங்குகிற நோக்கம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அதை கேட்டிருப்போம். வாங்குகிற நோக்கம் இல்லாதனால நம்ம அதை அழுத்தலை. அந்த குட்டியை கொஞ்சம் யோசித்தோம் குட்டி வாங்குறதுக்கு. கிடாய்கள்லாம் பார்த்தாவே தெரியும், நல்ல கிடாய்கள் நல்ல விலைக்கு தான் விற்றுச்சு. கொஞ்சம் கிடாய்கள் சரியில்லாத கிடாய்களும் கொஞ்சம் இதாக இருந்துச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. கிடாய்கள் தெளிவான கிடாய்கள் இறங்குறதும் இப்போ கம்மியாகிடுச்சு. நீ கொஞ்சம் இந்த தீபாவளியை ஒட்டி தீபாவளி சந்தைக்கு தான் அதிகமாக அந்த மாதிரி கிடாய்கள் இறங்கும். அது கூட அந்த மாதிரி கிடாய்கள் அதிகமாக இறங்காது. ஏன்னா
குட்டிகள் வந்து கொஞ்சம் பெரிய கொஞ்சம் நறுங்க முடிஞ்சு தான் கொஞ்சம் இறங்கும். கிடா வந்து பார்த்திங்கன்னா அருமையான கிடாயெல்லாம் இருக்கும். சில கிடாயெல்லாம் பார்க்கவே தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து நறுங்கின கிடா. அந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கறி கிடைக்குன்னா இதெல்லாம் இப்படி குட்டிலாம் வாங்கி அறுத்தானா ஒன்றும் இது பண்ணாது, ரொம்ப சிரமமாக இருக்கும் அந்த மாதிரி குட்டியெல்லாம். அது மாதிரி குட்டியெல்லாம் நம்மளும் வாங்குறதே கிடையாது. சும்மா இன்னொருத்த வேடிக்கை பார்க்க எல்லாம் நம்ம வீடியோ எடுக்கிறது. இந்த அப்படி குட்டியெல்லாம் அந்த கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா அருமையான கிடாய், பார்த்தா தெரியும். சூப்பர் கிடாய் எல்லாமே. கிடாய் தீர்ந்துச்சு, அண்ணன் ஒருத்தருக்கு தான் தீர்ந்துச்சு. இந்த கிடாயை போய் கேட்டேன், அந்த நிற்கிற கிடாயை தம்பி வச்சுருந்தாப்புல. 9 ரூபாய்ன்னு கேட்டோம். தம்பி சொன்ன விலை 12 ரூபா சொன்னாங்க. 9 ரூபாய்க்கு கேட்டோம். தம்பி தாலி கிடக்கு, குட்டி பிடி பார்த்தா குட்டி விடுங்க போட்டோம் கேட்டோம். இல்லைண்ணே 10 ரூபாய்க்கு கேட்டாங்கண்ணே, கொடுக்கலண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்சம் குட்டி கொஞ்சம் நறுங்கின குட்டி தான், தாலி கிடந்துச்சு. குட்டியும் பிடி பார்த்தாதான் குட்டி, அதனால் சரி அப்போ அதுக்கடுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அவட சரின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணியாச்சு. இன்னொரு ஒரு செவலை குட்டி இன்னொரு குட்டி கிடந்துச்சு. அந்த அங்கே நிற்கிது பாருங்களேன், கழுத்து சாய்ச்சிக்கிட்டு அந்த குட்டி. அந்த குட்டியை வாங்கினோம், அந்த பிடிச்சிருக்கா குட்டியை. அதை போயிட்டு விலை கேட்டோம். அவர் கொஞ்சம் பக்கத்தில் சொல்லவும் அவர் அதை கறிக்கடைக்கு வாங்கினோம். அப்புறம் ஐயா அவர்கிட்ட 2 குட்டி வாங்கினோம். ஆனால் சந்தையில் குட்டிகள் இறக்கம் கம்மி. சும்மா வெறிச்சு ஓடி அங்கே அப்படி சுற்றிக்கிட்டே நாங்களும் இப்போ அந்த கடை ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு, ஏதாச்சும் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு தான் வந்தோம். ஆடுகள் இறக்கம்னா ரொம்ப கம்மி. ஆடுகள் இறங்கவே இல்லை. இறங்கின ஆட்டையே விற்க முடியல, விலை யாருமே விலை கேட்குற ஆட்டுகளுக்கு. இப்படியே இந்த ஆடுகள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் கிடக்கும். யாரும் அப்படி ஒன்றும் ஆடுகள் வாங்கணும், ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 ஆடுக்குள்ளே தான் விற்றுருக்கும் ஆடை பொறுத்தவரை. அப்படி ஒன்றும் யாரும் ஆடு வாங்கின மாதிரி தெரில. கிடாய்கள் ஓரளவுக்கு ரொம்ப வேகலைனாலும் ஓரளவுக்கு நார்மலான வேகத்தில் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கறிக்கடைக்காரங்க ஓரளவுக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த குட்டி தான், அந்த குட்டி நம்ம கறிக்கடைக்கு தான் வாங்கிச்சு. அண்ணன் கூட சொன்னாப்புல அது 2 கிடாய், அந்த கருத்து கிடா 2 கிடாய் பார்க்க சொன்னாப்புல. உங்களுக்கு தரேன் தம்பி, கறிக்கடைக்கு தரேன், கட்டுமான கேளுங்க அப்படின்னு சொன்னாப்புல. குட்டியை நான் அண்ணன்ட்ட வாங்கியிருக்கேன். அவர் அண்ணன் பாருங்கள் கறி கிடைக்காமலாம் பாருங்கன்னு சொன்னாப்புல. இப்படி குட்டி இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அறுக்க முடியல. கொஞ்சம் பெருங்கிடாய்கள் இது கொஞ்சம் இழுக்க இப்போ கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஏன்னா குட்டிகள் கொஞ்சம் ரொம்ப கறிக்கடையில் புரட்டாசி மாதம் ஓடுதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி அந்த மாதிரி 10 கிலோ குறைஞ்ச மாதிரி குட்டி வாங்கினது இல்லை. இந்த டைம் ஒரு 2 குட்டியே 10 கிலோ குறைஞ்ச குட்டிகள் வாங்கினோம். அந்த குட்டி ஒன்று, இது ஒரு 10 கிலோவுக்கு மேலே தான் விழுகும். இன்னும் 2 குட்டி அங்கே வாங்கியிருப்போம். ஐயா அவர்கிட்ட மலுக்குட்டி வாங்கினோம், 2 கிடா குட்டி. அதுதான் கொஞ்சம் கம்மியாக வாங்கினோம். இது மறுபடியும் அந்த குட்டிகள் வாங்கினோம். நல்ல கிடாய், நல்ல அழுத்தமான கிடாய் தான். அது லைட்டாக கொம்பு மட்டும் லைட்டாக இதாக இருந்துச்சு, டேமேஜாக இருந்ததுனால கோயிலுக்கு வாங்க மாட்டாங்க. அதனால் விடுங்கயா போட்டோம் கறி கிடைக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம். சம்சாரி மாதிரி தான் இருந்தாங்க. அவரை கொஞ்சம் நியாயமாக சொன்னாங்க. அவரை கேட்டவொடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தொங்கி பார்த்தாங்க. தொங்கி பார்த்துட்டு கிடந்தாங்க. நம்மளுக்கு அது கட்டலை. சரி அதுக்கடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அப்படின்னு அவங்களும் குறைஞ்சி வந்துட்டாங்க. 200 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்குன்னு வந்துட்டாங்க. கடைசியில் அப்புறம் நெருக்கி பிடிச்சி ஓரளவுக்கு வாங்கினோம். ஆனால் குட்டி அவ்வளோ வந்து பெருங்குட்டி கிடையாது. ரொம்ப 12 கிலோனா மதிக்கல, 10 கிலோ மதித்தோம். 10 கிலோ விழுவும் அப்போ மதித்தோம். நல்லா குட்டியை பொறுத்தவரை நல்லா ஓரளவுக்கு கை வளர்ப்பில் தான் கிடந்திருக்கும் போல, நல்லா இருந்தது. சரி அவ்வளோதான், சரி வாங்குவோம் அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. நான் எனக்கே ஒரு 500 கூட போன மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி கொண்டு போங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டாப்புல. அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் தட்ட முடியாதுன்னு சொல்லக்காண்டி சரி விடுங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிட்டு வந்தாச்சு. கிடாயை பொறுத்தவரை இந்த மாதிரி கொஞ்சம் அமைஞ்ச கிடாய்கள் வாங்கியிருப்போம் கூட. ரொம்ப பேர் என்ன சொன்னாங்க, விலையை கேட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இது இப்போ நாங்கள் வாங்குகிற குட்டி. இப்போ நம்ம பேசாமல் இருந்தோம்னா இந்த இதோட விலை பேசுகிறது நம்மளுக்கு தீர்றது நம்மளுக்கு தெரியும், நம்ம பார்க்கலாம், நம்ம இவங்களுடைய இதை கவனிக்கலாம். இதே வந்து வேறவங்ககிட்ட போய் நம்ம போயிட்டு எவ்வளோக்கு விற்பீங்க, எவ்வளோ கொடுப்பீங்க, எவ்வளோ சொல்கிறீங்கன்னு கேட்டோம்னா சங்கடப்படுறாங்க. வீடியோ எடுக்கிறதுக்கே சங்கடப்படுறாங்க, சொல்ல மாட்டேன் சொல்கிறாங்க. அதனாலேயே போய் கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, என்னத்தை போய் கூட போய் கேட்டோம் அப்படின்னு. இந்த குட்டி இப்போ இந்த விலை தேடும்போதுனா நம்ம வீடியோவில் பேசாமல் இருந்தோம்னா நீட் அந்த குட்டி விலை தெரிஞ்சதுன்னா தெரியும், எவ்வளோ கேட்குறோம் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. நம்மளே இப்போ விலையில் சொல்கிறதுனால அவர் சொன்ன விலை வந்து பார்த்திங்கன்னா 10,000 சொன்னாப்புல. அந்த குட்டியை 10,000 சொல்லி 9,500 பிடிங்க அப்படின்னு சொன்னாப்புல. 10 கிலோ தான் விழுகும். உங்கள் அம்மா இது கடைசியில் அப்புறம் இன்றைக்கி பிடிக்கும் 1,000 கூட கொடுத்தா வாங்குச்சு, நம்மளுக்கு கட்டாக விலை தான் வாங்குச்சு. சரி ரைட்டு விடுங்க அப்படி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாம் சத்தம் போடவும் கொடுத்துட்டாப்புல. இந்த பக்கத்தில் கடை வச்சுருந்தவங்கலாம் சொல்லவும்
அவட சரி பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாப்புல. அவட காசை கொடுத்துட்டு பிடிச்சிட்டு வந்தாச்சு. குட்டி ஓரளவுக்கு நல்ல குட்டி. அதனால் சரி அப்படின்னு சொன்னக்காண்டி சரி விடலை. அவங்க சொன்னதால சரி ரூ. 500 பார்க்கல. சரி ரூ. 500 ஒரு நாள் 100, 200, 500 இல்லைன்னா பார்த்து ஒரு பிரச்சனை இல்லை. அதனால் சரி போயிட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இது மாதிரினா இன்னும் 2, 3 குட்டியாக ஒரு 5000 வாங்கியிருப்பேன். இந்த குட்டி வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் 2 குட்டி கிடக்கு, அது வாங்கினோம். அந்த மாதிரி குட்டிகள் வாங்கியிருப்போம். இந்த குட்டிக்கு காசு எண்ணி கொடுத்துட்டு இருந்துருப்பேன். அதான் அந்த இது ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி காசு எண்ணி கொடுக்கும்போது பாக்கெட்டில் போன வச்சுட்டு எண்ணி கொடுக்குறோமா, அதான் சில இதுங்களில் வந்து ஒரே ஆளாக அப்படியே காமிக்கிற மாதிரி ஆயிடுது. பார்த்தீங்களா, காசு எண்ணி கொடுத்துருந்துருப்பேன். அதனால தான் அந்த மாதிரி இருந்திருக்கும். மேக்ஸிமம் அவர் ஃப்ரெண்டுக்கு எனக்குமே காசு நான் தான் பட்டுவாடா பண்ணுறது. அதனால் வந்து காசு என் கையில் இருக்கிறதுனால சில நேரங்கள் அந்த வீடியோ லைவ் ஓடிக்கிட்டு இருக்கும்போது பாக்கெட்டில் போன வச்சுட்டு பாதி இந்த ஒரு அண்ணன் கூட காமிச்சாப்புல 2 கடாயம் பாருப்பா விலைக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே நம்ம பெருங்கடை அந்த வாரத்தில் இழுக்குது இல்லைண்ணே அப்படின்னு, அதனால தானே கொஞ்சம் பெருங்கடை வாங்குறதுக்கு யோசிக்கிறேன் அப்படின்னு. இதெல்லாம் வாங்கி அறுத்தாத்தே நம்மளுக்கு முதல்ல இந்த பெருங்குட்டியை பொறுத்தவரை பொறிக்குட்டிகள் மாதிரி வியாபாரம் இருக்காது. இந்த மாதிரி பெருங்கடாய்கள் வாங்கி தான் நம்ம அறுக்க பார்ப்போம். ஆனால் இப்போ ஒரு புரட்டாசினால கொஞ்சம் பெருங்குட்டி வாங்க அறுக்க கொஞ்சம் யோசிக்கிறோம். நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப தூங்கினாப்புல அந்த குட்டியை வாங்குறதுக்கு வாங்கிட்டாப்புல லாஸ்ட்டில். அப்புறம் நான் ஒரு 100, 200 சொல்லி ஏற்றி மல்லு கட்டி தம்பியோட மல்லு கட்டி ஃப்ரெண்டு தான் போய் விடு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிடிச்சி வாங்கினாப்புல. குட்டி கொஞ்சம் நல்லா குட்டி கறியில் எந்த ஒரு இது வராது, குறையும் இருக்காது, அது நல்லாயிருக்கும். ஆனால் குட்டி பார்த்திங்கன்னா அந்த குட்டிக்குள்ளேயே போட்டு அமுக்கினதுனால கொஞ்சம் முடி வந்து பார்க்க சிலுத்துக்கிட்டு ஒரு மாதிரி நிற்கிது, வேறு ஒன்றும் கிடையாது. கிடா தான், கசி அடிக்காத கிடா தான், 2 புல். ஒரு நண்பர் அவர் கடைக்கு விலை பேசி அவர் கடைக்கு வாங்கினாப்புல. நம்ம ஊட சொல்லி ஒரு 200, 300 சொல்லி தக்கத்தில் சொல்லி தீர்த்து விட்டான். 7, 8, 700 லாஸ்ட்டில். 8 ரூபாய்க்கு கேட்டேன். ஃபஸ்ட் நான் தான் விலை வைக்க சொல்லுவாப்புல. விலை வச்சேன், 8 ரூபாய்க்கு விலை வச்சேன். அப்போ அவர் ஒரு 200 சேர்த்தாப்புல. அப்புறம் கூட நிற்கிறவங்க ஒரு 200 சேர்த்தாங்க. 400 ஆச்சு, 8, 400. அப்புறம் நான் லாஸ்ட்டில் 100 தானே விடு, அந்த 100 ரூபாய்க்கு தொங்காதுன்னு சொல்லி 8500 நான் கேட்டேன். கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்புல. பக்கத்தில் ஒருத்தர் அவர் கூட கேட்டார், 8500 அவர் அப்பமே கேட்டார் அப்படின்னு சொன்னாப்புல. அவனா நான் லாஸ்ட்டாக சரி போ இதுன்ட்டு போன்னு சொல்லிட்டு 200 சேர்த்து 8, 700 சொல்லிட்டு விட்றாப்புல. குட்டி நல்ல குட்டி தான், குட்டியை புதுல நல்ல குட்டி தான். அந்த அவர் அண்ணன் சத்தம் போட்டு விடப்பா போட்டு ஆச்சு அப்படின்னு சொல்லவும் அவரை விட்டாப்புல. நீ வாங்கி எவ்வளோதுக்கு விற்க கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த கையெழுத்து பிடிச்சி இழுக்கிறாரு பாருங்க. அவர் நான் இழுத்து சொல்லவும் அவட சரி அப்படின்னு சொல்லி விட்டாப்புல. நாளைக்கு சக்கம் தான் போடுவாப்புலண்ணே, அவர் 8500 தானே கேட்டாப்புல அப்படின்னு சொன்னாப்புல. அவரோட சரி விட நான் அவரு போய் கறிக்கடைக்காரவங்க எவ்வளோக்கு மோரம் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லவும் கொடுத்தவும் அப்புறம் மறுபடி கொடுத்துட்டாப்புல. நல்ல குட்டி தான். குட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த கோயில் குளத்துக்கு ஆகாது, இது கறிக்கடை தாகும், கோயிலுக்கு ஆகாது அந்த குட்டி. அவட 2 கடாயும் சேர்த்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சு. நமக்கு வாங்கின கடாயும் அவருக்கு வாங்கின கடாயும் 2யுமே கொண்டு போய் அவர் கட்ட போயிடுவாப்புல. நம்ம புதுசில் வாங்கினதுக்குள்ள கூட்டத்தில் போய் கட்டிடுவோம். வண்டி அண்ணன்ட்டு வண்டி இருக்கும், வண்டியில் தூக்கி போட்டுறது. ஒரு 5, 6 குட்டி சேர்ந்தோன்னா வண்டியில் தூக்கி போட்டுறது. அவர் இந்த கூட்டத்தில் போய் கட்ட போயிருக்காப்புல. அதை கட்டி விட்டு வந்துடுறது. அவரும் ரொம்ப நேரம் தூங்கினாப்புல. நான் வாங்கலைனே அப்படின்னே இப்படின்னே கட்டலைனே அதுனே இதுனே சொல்லிட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டே தான் கிடந்தாப்புல. கடைசியில் விடலை, மல்லு கட்டி செட்டியார்கிட்டியாருன்னா எல்லோரும் மல்லு கட்டி பிடிச்சி வம்பா பிடிச்சி தீர்த்து விட்டாங்க. அந்த ஒரு ரொட்டிக்கும் கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பஞ்சாயத்து பண்ணிட்டு கிடந்தோம். எவ்வளோ கொடுப்பி அப்படிங்க. நம்மளை பொறுத்தவரை டேரெக்டாக தான் எதையுமே வந்து குட்டி கடையில் அங்கே என்ன வாங்குகிறோமோ அதை டேரெக்டாக மக்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கிடந்து டேரெக்டாக காமிக்கிறது. நம்ம விலை கேட்டோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு வியாபாரி குண்டக்க மண்டக்க சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வாங்கின விலையை விற்கிற விலையை சொல்லுவாங்க, ஒருத்தவங்க
1000 சேர்த்துருவாங்க. சில பேர் 1000 குறை சொல்லுவாங்க. அதனாலேயே நம்ம என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக நம்ம கடைக்கு குட்டி வாங்கினா நமக்கு நல்லா தெரியும். இந்த உங்கள் அண்ணனாக வந்து காலையில் எடுத்து தரவங்க குட்டி பார்த்திங்கன்னா உள்ள கிடா தான் வாங்குற கேள்வி எங்களை காரணம் கம்மியாக கேள்வி கிடந்தாங்க. ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. எதனா எடுத்து கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது சொன்னாங்க, இல்லை எங்கள் ஏரியாவில் கிலோ வந்து நாங்கள் கம்மியாக தான் கொடுக்குறோம் கறி அப்படின்னு. என்ன இது எதனால இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில ஏரியாவில் பார்த்திங்கன்னா பட்டை ஆடு செம்பரி ஆடு இருப்பாங்க. அதாவது இந்த பழசண்டா நம்ம வீடியோலாம் போட்டிருப்போம், ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன். இந்த பட்டை செம்பரி ஆடு கல்யாணம் சில ஆடு அந்த ஆடு சில கைகளில் இருப்பாங்க கடையில் இருப்பாங்க. அடுத்தாலும் அந்த ஆடை வந்து 600 கொடுப்பாங்க, 700 கொடுப்பாங்க, 800 கொடுப்பாங்க. அப்போ அவங்க வந்து கறினா எல்லாமே கறி தானே அப்படின்னு சொல்லி சில பேர் அந்த கறியை போய் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதைத்தான் அவர் சொல்லியிருந்தாப்போ எங்கள் ஏரியாலாம் 700 800 கறி கொடுக்குறாங்கண்ணே, நாங்கள் 900 ரேட்டு போட்டு வாங்கிட்டு போனால் நம்ம நல்ல கடாயில் எடுத்தோம்னா அந்த வாங்க யோசிக்கிறாங்கண்ணே அப்படின்னு. உண்மையில அதுதான் பெரிய பிரச்சனை. அதாவது சரக்கு தொழில் நம்ம சுத்தமாக கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இது இல்லாமல் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அந்த மாதிரி கறிக்கடைக்காரங்களும் கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா அவங்க கொஞ்சம் அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கலப்படங்கள் இல்லாத ஒரு இது உருவாக்கலாம். அதாவது உணவு முறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னா ஒரு 100 எக்ஸ்ட்ரா கொடுத்து கூட வாங்குறது தப்பு கிடையாது. ஏன்னா சில இடங்களில் ஒரு மாதிரியாக வச்சு கொடுப்பாங்க, இந்த மாதிரியாக இருக்கும். அதில் ஒரு 50 கம்மி பண்ணி கொடுப்பாங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் சில இடங்கள்லாம் வந்து ஒரு 500 1000 சேர்த்து போட்டு வாங்கிட்டு வருவாங்க. நல்ல பொருளாக இருக்குது, நல்லா கூட இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கண்டு கொண்டு போவாங்க. அதை வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுத்தா தான் அது கரெக்டான முறையில் நடைமுறைப்படுத்த முடியும், அதை இது பண்ண முடியும். ஏன்னா நம்ம உழைக்கிறதே வந்து சாப்பாட்டுக்கு தான். அப்போ வந்து கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியான நல்ல உள்ள பொருட்களை வாங்கி உண்டா தான் அதோட இது நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் இதாக பார்த்து நம்மன்ற மாதிரி பார்க்கணும். இதை நம்ம ஐயா வச்சுருந்தாப்புல இதுக்கப்புறம்லாம் அவங்களே சொல்கிற விலைகளை நீங்களே வந்து கேட்டு அப்படி தெரிஞ்சுக்கலாம். பார்த்தாலே தெரியும். வாங்கி போட்டு வீணாக போயிருந்தியா? கொஞ்சம் முன்னாடி ஒரு குட்டி பொடி குட்டி வாங்கி போட்டேன். கொஞ்சம் முன்னாடி தான் வாங்கிருக்கலாம். அது ஒரு குட்டியை பாருங்க, 5000 தீர்த்துடும். உங்களுக்காக பாருங்க. அது ரெண்டையும் விலை வச்சுட்டே அவர் ஆளுன்னு சொல்லிட்டாரு. இது ஒன்றை பாருங்க, உங்களுக்கு 2 தேவையா? அப்புறம் எதுக்கு இதை போய் பிடிச்சி நிற்கிறீங்க? அதை பிடிங்க. நான் கேட்டானா அவர் கேட்டானா கொடுங்கயா. $10 அவர் தான். நான் தான் சொல்லிட்டேன், இங்கே கொடுக்க சம்பாதிக்கிற கறி கடைக்கு வாங்க, நான் தரேன். எனக்கு அந்த நீங்கள் சொல்கிற கிலோ நிறுத்தி போட்டு கொடுத்துட்டு போயிருங்க. நீங்கள் இங்கே சம்பாதிக்கிற நான் தரேன் உங்களுக்கு கறி கடையில். கார்த்தி வரியா? 5 ரூபாய் கேட்டாயா? கேளியா? 2 கேளியா? உன்னை கேட்காதையா? அப்புறம் அவர் பாரு, அது ஒன்றும் எங்கிட்டயா வைப்பாரு. 2 கேளியா? அப்படியா? வீட்டில் கடந்துட்டு போதியா? அப்படியா? 15 ரூபா விடுங்க போட்டு. கடை நீங்க சொல்லவா? எவ்வளவு இதெல்லாம் என்ன என்ன இருக்குதுல? என்ன இருக்கு அதுல? பாடம் மட்டும் விடுங்க, ஏதாச்சும் விடுங்க. இன்னைக்கு அவ்வளவு முடி சந்தை இழஞ்சு போச்சு. ஏதாச்சும் ஒன்னாச்சும் வீங்க, சும்மா இப்படி தூங்கிட்டு கிடக்காம. ஒரு நாள் சம்பாதிக்கலாம், ஒரு நாள் போத்தான் செய்ய. நீ உங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிற அன்னைக்கு நாங்கள் சம்பாதிக்க வச்சுக்கிறா. ஒரு நாள் போத்தாலும் செய்து வைக்கிறாங்க, என்ன செய்ய முடியும்? அதை விடுங்க, இதை விடுங்க. என்னையா ஓனர் பின்னார நாங்கிட்டு வேலை வைக்கிறது? ஏதோ சொன்னால்தான் செய்யலாம், ஜீத்து வரல. 7 ரூபாய்க்கு கேட்டேன், வேற அவர் வாங்கலன்னு சொல்றாரு. எதுவும் பாக்குறியா? பாரு டக்குன்னு. இல்லை அது 2 வேணா அது 2 பாரு, ஏதாவது ஒன்று பாரு. எதையாச்சும் வித்து கொடுப்பா. அன்னைக்கு யாரும் அன்னைக்கு ஒன்றும் அவருக்கு ஒன்றும் சம்பாதிக்க மாட்டார். இன்னைக்கு போன வாரம் விலையை சொல்லக்கூடாது, அடுத்த வாரம் 20 ரூபாய்க்கு விற்க கொண்டு மேட்ச் பத்திடுவாங்களே. கேட்டேன் விடுங்க. 7 ரூபாய் இதையும் சேர்த்து கூட விடுங்க. போட்டு
சந்திரகிட்ட கூட கேட்டு அவர்கிட்ட வந்து என்கிட்ட ஏன்டா அதை போய் வாங்கினீன்னு கேட்பாரு. எவ்வளவு வாங்கினது கூட கேளு. நாங்கள் கூட்டு கேட்டோட ஏன்டா இதை போய் வாங்குறீங்க, உங்களை எதற்கு வேணாலும் கேட்பாரு. இதை ஏன்டா வாங்குறீங்க அப்படின்னு பாடம் போட்டுருக்குறா சொல்லுவாரு. 23 கேட்டா நான் 23 கேட்டுக்க. இந்த கேஸை விட்ட கூட கேளு. அதுக்கு மேலே ஜெயிக்க முடியாது இல்லையா? ஜெயிக்க முடியாதுல்ல, அதை பார்க்க முடியல. விடுங்கய்யா, இன்னைக்கு இல்லையா எழுவ இல்லையா, 500 1000 நட்டத்தை பார்க்காதியா, விடுங்கய்யா. அப்புறம் போய் மேய்ச்சி திரும்பல. எங்க கூப்பிட்டு கேட்க சொல்லுங்க, நாங்கள் நிற்கிறோம், இங்கே நிற்கிறோம், வந்து கேட்கட்டும் வருங்க. அவர் நீங்க அப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு வாங்கி கூட எவ்வளவு இருக்குது எங்கே நாங்கள் கறி எடுக்கிறது இல்லை. இதையா துடுங்க போட்டோம் கூட 200 வாங்கி கொடுங்க. 7,600 இல்லை, 7,200 தான். புரியுங்க என்ன எதை கேட்டாலும் எதைத்தான் வாங்க நீ இதாங்க. அப்போ கசங்குறாரு பிடிங்க, கசங்குறாரா, அதான் செய்யறது. பிடிச்சி போடுறா. அவர் அதை நோங்குறாரு. சரி அப்போ அதை கேளுப்போ, அவர் கேட்கட்டு விடுங்க. அதை நோய் நிற்கிறியா கேளுங்க. நீ தான் கறி போடுறா. நான் என் கடைக்கு கேட்கல, உன் கடைக்கு கேட்டேயா. என் கடையா கூட கூட 500 வச்சு கேட்டுருவேன் அவர்கிட்ட. உன் கடைக்கு தான் இங்கே கேட்குறேன். இப்போ நான் 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருக்கேன். அந்த குட்டி எதில் சேர்ப்பியா? இதுக்கு இவர் கொடுக்கும்போது இவர் முன்னாடி நம்ம கேட்கறதுலாம் கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரி இப்போ 200 அந்த குட்டி 7,000 கொடுக்கும்போது 200 கொடுத்து வாங்குறதுன்னு அழுகிறேன் நான். நம்ம கேட்டோம்னா 8 ரூபா 9 ரூபா நிற்பாருங்க. அவனுடைய காசு என்ன கட்டியிருந்தா அவன்கிட்ட ஒரு பொடி குட்டி 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனேன். பொடி குட்டி வருவாங்க இடம் இருக்கிறா பத்தியா. ஆரம்பத்தை வந்துட ஒன்று வருவேன். ஏன்னா நான் ஆசையாக நான் நட்டம்னா ஆகணும். அதுக்கப்புறம் கையை பிடிக்கிறது என்ன போது 72 செலவு விடவெல்லாம் கேட்டால் எதுவுமே இருக்காது. அறுத்து போட்டு கத்தி கூட போட்டு வாங்குறேன். நான் வாங்கும்போது பார்க்குறேன் கூட போட்டு, அதனால தான் நாங்கள் உங்களுக்கு வர்றது சங்கடமா வரதே இல்லை. வாங்கும்போது பார்க்குறேன் கூட போட்டு வாங்கும்போது நம்ம கை கிடைக்கும். அதான் கை வண்டி காசு அதானே வருது. உரிக்கிற காலுக்கு காசு கொடுக்கணும். அதை தானே நான் பார்த்துருக்கேன். ஜிபே பண்ணி அவர் ஜிபே பண்ணுறது அவர் எந்த காசு அதானே. ஐயோ இருக்காங்க, ஜிபே பண்ணி விடுறேன். இது ரெண்டு அமைஞ்சுன்னா கொடுத்தாருன்னா 5 ரூபாய்னு கொடுக்க மாட்டார். இதை கொடுத்துட்டார்ல வீட்டுக்கு கொண்டு போய் முடிவு. சரி பிடிங்க. ஏன் எனக்கு ஜிபே நாமா அவ்வளோ இருக்காது இருக்கு. ஏடா மயத்தை கொடுத்துருவா கொண்டு வரையில ஜிபேல தான் காசு ஒரு 20,000 கிடக்குது. அவளை காசு எடுத்து கையில் வச்சுக்கணும். ஜிபே வந்தனால இப்போ தெரியல மீறாது. காசு அது வரல. எங்க 1 2 3 4 5 500 தான் இருக்குது. அந்த வெயிட் பண்ணுங்க. புரியுங்க சார், உங்கள்கிட்ட 500 ரூபா இருக்கா? உங்களை திருப்பி நான் 500 வாங்கின கணக்கு வச்சுக்கோங்க. இருந்தாங்க 5 500. இப்போ இது 6 ரூபாயா சேர்த்து வச்சுருந்தாங்க. எஞ்சி புரியா காசு வாங்கி நான் வந்து அவசரப்பட்டு ஒரு கடை வாங்கிவிட்டேன். பொடுசு நான் 7 ரூபாய்க்கு பொடுசு வாங்கி போட்டேன். நீங்கள் நான் கேட்டு வர நேரத்தில் நீங்கள் நான் கேட்டு வர நேரத்தில் தொங்குன்னு தொங்குறியா? ஏன்டா தான் 8 ரூபாய்க்கு மேலே கொண்டு கொடுப்போமான்னு சொல்லுவீங்க. ஏய் செட்டியாரே, காசு தான் கொடுங்க. 5000 கொடுங்க கூட. அப்புறம் கூட வாங்கிக்கலாம் கூட. கடையில் கூட வந்து வாங்கிக்க. அது இதா எனக்கு குட்டியே வாங்கலாம். அவர் குட்டி ஏன் சங்கடப்படாத. என்ன வாங்கலாம் குட்டி இதான் கேள்வி. இருந்தா யோகேஷ் பக்கத்தில் கேள்வி கேள்வி குட்டி வாங்கணும் கேளு. நான் குட்டி வாங்கல. அவருக்கு தான் குட்டி குடிக்கிறா. ஒன்று தான் முடிச்சுக்கிறாப்புல.
பெருமிச்சேரி அந்த குழப்பம் பெருமிச்சேட்ட கறிக்கடை இருக்கிறது சொந்த ஊர் குழப்பம் அதான் அரியணந்து அதிகமான இருக்க மாட்டாப்ல சும்மா 3 குட்டி 4 போன வாரம் 17 அதிகமான போன வாரம் தான் அவன் யோகேஷ் வாங்கிட்டு போய் 4 வீடாக இறக்கு பரம்புள்ள 3 வீடாக வாங்கினு 7 வீடாக ஆகி போச்சு இப்போ 2 குட்டி வாங்கினு இந்த 7 ரூபாய் குட்டி வாங்கினு அதை வேணாம் பண்ணுறேன் எவ்வளவு வச்சுக்கிறவா 7 ரூபா பண்ணிக்கலாம் இந்தாங்க உங்களால் வாங்கியிருக்காப்ல 5500 கொடுக்கலாம்ல 5500 கொடுக்குறேன் அணுகிறாரு நல்லா மதிக்கிறியா உருட்டு ஓடுதியா என்ன காசு வாங்கிட்டு பத்தி விட்டாரு ஒரு ரோட்ல எனக்கு தெரியாதா யாரு வாங்கியிருக்கிறது இப்போ யார் குட்டி யார் பிடிக்கணுமோ அவளுக்கு குட்டி எத்தனை லோடு எத்தனை லோனு குழும்புல அதனால கூட சொன்னே இவர் அழுது தாப்பல அவன் கார்த்தி 2 பேருக்கு தூக்கி கொடுக்க வேண்டியதுனா நாளைக்கு திருப்பி போக சொல்லியா 500 ரூபா கூட கம்மியாக கூட கொடுக்குறேன் உங்களுக்கு விழுக 9 இல்லை இவருக்கு விழுகிறத அதான் நான் யோசிக்கிறேன் நம்ம விலை வைக்கிறது சங்கடமா இருக்கு நீ ஆனால் இந்த வேலை தானே பண்ணணும் உண்மையிலேயே நீ சம்பாதிக்கணும் இதுலையா ஓட்டு கொஞ்சம் லைட்டாக கேப் விடுவாங்க அதில் கொட்டை அவனுக்கு விற்கிறது கடைசியில் கொட்டை கிடக்கு வெதர் கேட்பாங்க நானும் வாங்குறப்ப கொட்டையாத வாங்குறீங்க இருக்கிறதே இல்லை அவனுக்கு உங்களை வர்றப்பறம் கிடாக்குறது இன்னும் விடுவோம் போட்டேன் 5 ரூபா ஒரு 5 ரூபா வாங்கிக்கோங்க 10,000 ரூபாய் பரமக்குடி வாங்கிக்கோங்க ஓ அங்கே கறிக்கடைலாம் ஓடாது இந்த வாரம் எங்களுக்கு கட்சி நிற்கிறது கேட்குறேன் வாங்கி தான் விடுங்க போட்டேன் கட்டிட்டு வா நீ வண்டி எப்படி பைக்கெல்லாம் எது எத்தனை நடக்கு 4 நடக்கல 4 ஆச்சு போச்சுப்பா ஏன் 2 நடக்கல இருக்கா இப்படி சொல்லிட்டாரு 6 ரூபாய்க்கு கூட இருக்குது சொல்லிட்டு சாமி கூட இது மாதிரி பார்த்துருக்கேன் முடியா போட்ட அதுக்கு மேல வாங்கி எனக்கு கட்டாதியா முடியா வண்டி டாடா ஏசி வேற போயிருமியா அப்புறம் யார் வாங்கி வைக்கிறது அவருக்கு வாங்கி நான் கறிக்கடைக்காரன் எவ்வளவு எடுப்பேன் வாங்கி வைக்கிறாரு நீங்க வாங்கி வைக்கிற ஆளுகளாச்சும் 500,000 சம்பாதிக்கிறீங்களே கறிக்கடை ஆளுல ஒன்றும் கிடைக்குது இல்லை அறுக்க முடியலையா சத்தியமா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் கூட சம்பாதிச்சலையா அன்னைக்கு ஒரு கடா வாங்கி 3000 சம்பாதிச்சேன் நான் வாங்கி வித்தையா ஒரு நாள் கூட வரை கறிக்கடை போட்டதில் 500 ரூபா 1000 ரூபாய்க்கு மேலே வருது இல்லையா அதுலேயும் ஒரு லட்சம்லாம் நட்டமாகி போகுது முடியா போட்ட குடியா ஏய் இந்த மாதிரி கார்த்தி உனக்கு குட்டி வாங்கி கொடுத்தா கம்முன்னு நிற்கிறீ என்ன விஷயம் கேட்குறது விட மாட்டேன்னு சொல்றாரு நீ எவ்வளோ இப்போ ஒரு நாளைக்கு ஐயா ஒன்னைக்கே ஒரு நாள் நான் ஒரு நாள் நட்டம் போடுறேன் வியாபாரத்தில் ஒரு நாள் நட்டம் வரத்தானே செய்யும் ஆனால் எல்லா நாளும் 15 ரூபாய்க்கு கேட்டேன் அவர் 14 கூட 500 ரூபாய் கேட்குறாரு 23 ரூபா வாங்கினதுரா குட்டி வாங்கிட்டா போட்டேன் குடிச்சு நிற்கிற சங்கடமா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் 500 நட்டம் பண்ணிச்சு விடுங்க எவ்வளவு நட்டம் போகுது 500 ரூபா நட்டம் போகுது கணக்கு பண்ணி பாரு விடுங்க கணக்கு பண்ற எவ்வளவு நட்டம் போகுது வாங்கினது 16 ரூபாயா 500 நட்டத்தில் விடுங்க 2 சேர்த்து 23
அவர் சொல்லுவார் 30,000 ரூபா. இல்ல இல்ல அவர் சொல்லட்டும், நான் தானே எண்ணி கொடுத்தேன். நான் அப்பயே போய் சொல்லிவிட்டேன், இல்லையா 18 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். அவன் சண்டைக்கு வர்றான். ஒரு குண்டை முண்டை வாங்குறாரு. இப்போ அதனால தான் அவர் போறது இல்லை. ஓரளவு கொடுத்தா ராசியான ஆளு தான் ஓடில 20 கூட வாங்கட்டும். இல்லை ரெண்டாவது 20 வாங்கினா ஜெயிக்கலாம். கறி கிடக்காது, எப்படி ஓடி 20 வாங்கியிருப்பாரு பார்க்குறேன். ஆனால் குண்டை குண்டை வாங்கி இல்ல வாத்தியாரே, இவர் 20 வாங்கியிருப்பாரு. போன ஓட்டம் விட்டு நிற்கல நிற்கல. அதுக்கு என்ன சொல்லுது, ஆவணி மாதம் வாங்கியிருந்தா 10,000 போன வாரம் ஜெமினி குட்டி 13,500 ரூபாய்க்கு விட்டுச்சுன்னு சொல்லிவிட்டு 13,000 ரூபாய்க்கு இந்த வாரம் வாங்கி கொண்டு போய் கேட்கலாம். நம்மள 11 ரூபாய்க்கு மேலே எவனும் கேட்கல ஜெமினி குட்டியா. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியாது? 11,500 ரூபாய்க்கு ஜெமினி குட்டியை பற்றி விட்டு போனா அதுக்கு என்ன செய்ய முடியும்? கூட்டுக்கு 200 ரூபா கிடைச்சா விடுங்க 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 5,500 தான் விடுங்க. அப்புறம் அந்த 16ல் போய் நின்றுவாரு. அதெல்லாம் தூக்கி கிடக்காரு. அது 7 அது 7 அது 16 23 வாங்கின விலை தான் அது. ஆனால் கொடுக்க முடியாதுல்ல, 16 கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் 17 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஒரு ஊட்டி இருக்கு, ஒரு ஊட்டி பத்தாதுல்ல. ஒரு ஊட்டி இல்லை, ஒரு ஊட்டி பத்தாது. எத்தனை கிலோ இருக்கும்? நான் 8 கிலோ விழுந்தாலும் 16 கிலோ தான். ஐயா 1000 ரூபாய் கறி வைக்கிறான், 9 கிலோ விழுகுது. தெரியாம தான் கேட்குறேன். கோட்டாக்கு மாதிரி 9-10 எப்படி ஓடும்? உங்கள் அப்பா உங்களுக்கு திட்டுற தப்பே கிடையாது. சும்மா சும்மா குட்டியை வாங்கி எனக்கு என்ன ஐயா வச்சுட்டு நிற்கிறாருன்னு பாவம் தான், வேற என்ன. ஒரு நாளைக்கு அவருக்கு கறிக்க நம்ம ஒரு நாளைக்கு காப்பாற்றி விடுவோம். அதுக்கு என்ன செய்யுது? ஒரு அவர் பிடிச்சிட்டு நிற்கிறாரேன்னு ஒரு இதுதான், நம்ம ஒரு நாளைக்கு காப்பாற்றி விடுவோமே இருந்தேன், வேற என்ன. விடுங்கயா போட்டேன், வண்டி போயிருமியா. அப்புறம் லாஸ்ட்ல கவரான்னு கூப்பிடக்கூடாதியா. 5,000 ரூபாய் கட்டுறேன், 10,000 ரூபாய் பரவாயில்ல வாங்கிக்கோங்க, முடுக்க போயிட்டேன். யார்கிட்ட வேணாலும் கொடுக்கணும்ல. அப்போ வண்டி போன பிறகு நீங்கள் வாடா அப்புறம் கொடுறாங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 2 குட்டி கிடக்கிற பைக்கில் தூக்கி போயிடுவேன். இது 2 கொடுத்தா வண்டியில் தூக்கி போட்டுருவேன். பதினெட்டு வச்சாலும் 18 கோடி உங்களுக்கு 18 கிலோ 9 கிலோ உள்ள ஆகுது. உங்களுக்கு அவ்வளோதான். 9 கிலோ உள்ள விழுகாது. 9 கிலோ விழுகாது. 8 கிலோ 17 கிலோ மதிச்சேன். 8 கிலோ வந்துச்சு. அது இந்த வாரம் இருக்க முடியாது, அடுத்த வாரம் தான் இருக்கணும். அடுத்த வாரம் இருக்குன்னா குறை. இந்த வாரம் இந்த வாரம் தான் வீட்டில் 9 குட்டி மேலே கிடைக்க. 20 நாள் இன்னும் 10 நாள் இருக்குங்களா? விடுங்கயா போட்டேன் கசங்காம. உங்களோட கசங்குனாலே ஆவரம் இருக்காதியா. விடுங்க போய் 500 ரூபாய்க்கு தங்கிட்டு 500 தான் விடுங்க சொல்லிட்டேன். விடுங்க நான் 500 நான் 500 கொடுக்க முடியாத பட்சத்தில் சொல்லிட்டு விடுங்க. விடுங்கய்யா ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் நட்டம் 500 நட்டம் நினச்சிருக்கீங்களா? 11 ரூபா விலை கிடைக்காண்ணா. குட்டியெல்லாம் கோய் வேண்டியில் தூக்கி போடுவையா, வண்டி போயிருமியா. விடுங்கய்யா விடுங்க. அப்புறம் கசங்க அவரு கூட போட்டு வாங்கிட்டாரு. சரி ரைட்டு. அப்புறம் போறாரு அவங்க 500 ரூபாய் சொன்னதுனால நான் 15 மேலே மதி இல்லை. சரி நீங்கள் கசங்கரியிலேன்னு சொல்கிறது 500 10 ரூபா வரமுள்ள தரேன். நீ வாங்கிக்கோங்க 1500 அவ்வளோதான் இருக்கு. இப்போ எப்படி வண்டியில் தூக்கி போட்டுறேன். இந்த ஐயாவுக்கு 10 ரூபா பாக்கி சுத்தமாக இல்லை. ஆமாம் 17 ரூபா 11 ரூபாயா? 5 500 அவ்வளோ இருக்கு. 10 ரூபா பரமக்குள்ள வாங்கிக்கோ. எவ்வளோங்கண்ணா? 37 ரூபாய் கேட்டாங்க. 37 4 குட்டி 30,000 ரூபா. 37 எப்படி கேட்பா? அதா ஆட்டையும் சேர்த்து கேட்டாங்களா? நீங்கள் தெரியாமல் சொல்லியிருப்பா. ஆட்டையும் சேர்த்து கேட்டிருப்பாங்க. 30 ரூபா விட்டு போட்டேன். ஒன்று இப்படி இறக்கி விடு. 30 ரூபாய் கேட்டேன். 30 கேட்டில 5 ஒரு ஆளை பாரு. நானும் ஜெயின் போட்டிருக்கேன், கழட்டி தரேன். விடு போட்டேன். ஆட்டையும் சேர்த்து கேட்டிருக்காங்க 37க்கு. நான் சொல்கிறேன் கேளு. அழகரன் சொல்கிறாப்புல ஆட்டையும் சேர்த்து கேட்டாலாம். எல்லாத்தையும் 5 உறுப்பையும் சேர்த்து 37 கேட்டேன்னு சொன்னார். நான் குட்டியை மட்டும் 30 ரூபாய் கேட்குறேன். இந்த ஆடு கேட்குறப்ப
குட்டி நல்லா கட்டிங்க. இருக்கு காப்பலை பார்த்து தான் ஆவரேஜ் 8,000 ரூபா 9 ரூபா வரை கொடுக்கணும். 7,000 ரூபா வரைக்கும் கேட்டிருக்கேன். 30 ரூபா 8,000 கொடுக்கணும். ஆடை பாருங்க. ஆடை பாருங்க. ஏய் விடியா, ரொம்ப தூங்காதையா நீ போய் என்னையா போட்டு பா. அவரும் சொல்ல சொல்ல ஏத்துட்டு தான் நிற்கிறாரு. ஒரு நல்லா ஏத்துறாரு. நாடு எத்தனை இடம் தான் ஒரு நாடு நாடு காலைல கேட்ட விளையாண்டு ஒரு டிரைவர் டாடா ஏசிக்காரு. அப்புறம் இது ஒரு விலையை போடுங்க. ஆடு 14,000 நீயா சொல்ல வேண்டியது, அண்ணன் சொல்ல வேண்டிய மாதிரி. ஏன் சொல்லிக்கிற வேண்டியது ஆட்டை பத்த போறேன்னு குட்டியை போட்டு தம்பி அவருக்கு அந்த மாதிரி கேட்பாரு. அவர் எல்லாம் நீ கணக்கு வச்சுக்காயிரம் இங்க வாடா காசு முடிவு 13,000 கொடுக்க மாட்டான் இருக்கா ஒரே போடுங்க 500 ரூபா 14,000. ஏய்